அடுத்தது இது பூந்தமல்லியிலேருந்து அக்பருங்கிற சகோதரர் ஒரு சின்ன வீடியோ அனுப்பியிருக்கிறாரு. ஆனால் ஒரு கேள்வி மாதிரி ஒரு கேட்டாலும் அதில் 7-8 விஷயம் வருது. இருந்தாலும் அதை 7-8 சொல்லத்தான் வேண்டியிருக்கு, 7-8 பிரிக்க வேண்டியிருக்கு. ஒரே கேள்வியை தான் கேட்டிருக்கிறார். அதில் என்னென்னு கேட்டால், பூந்தமல்லியில் அகல ஹதீஸ் பள்ளியில் ஒருத்தர் வந்து பயான் பண்ணுறதுக்கு வந்திருக்கார், வெளியூர்லேருந்து வந்திருக்கார் நினைக்க. அவர் ஜின்களை பற்றி பேசுகிறார், பயான் பண்ணுறார். அந்த ஜின்களுக்கு என்னென்ன சக்தி இருக்குது தெரியுமா, அப்படியான்னு பேசும்பொழுது பல செய்திகளை ஆதாரங்களை எடுத்து காட்டுறார். அதைத்தான் அவர் அனுப்பியிருக்கார். அந்த ஆதாரங்கள்லாம் சரியான முட்டையாக கேட்டுவிட்டார். அதனால் நான் உடைச்சி ஒவ்வொன்றையாக பிரித்து தான் சொல்ல முடியும். 10 ஆதாரம் காட்டினாங்கன்னு சொன்னால் 10ஐ நான் விவரித்து தானே பேசணும். அந்த மாதிரி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அதாவது ஜின்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் செய்யும் தெரியுமா அப்படின்னு ஒரு பேசும்போது சொல்கிறாரு, ஆட்களை கடத்திக்கிட்டு போயிடும் ஜின்னுக்கு எப்படிப்பட்ட விஷயம்னா, மனுஷனை என்ன செய்யும், வரும் ஒரு ஆளை பிடிக்கலன்னு சொன்னால் ஆளை தூக்கிட்டு போயிடும், எங்கே இருக்கான்னு தெரியாது, தேடி கண்டுபிடிக்க முடியாது. ஜின்கள் வந்து மனிதர்களை கடத்தி விடும் அப்படின்னு நானாக சொல்லவில்லை, நபி தோழரையே கடத்தியிருக்கிறது, ஆத்தண்டிக்கான ஹதீஸ் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை அவர் சொல்றார். அதை முதல் கேளுங்க. அப்படியே கடத்திட்டு போகக்கூடிய இந்த விஷயமும் ஜின்களுடைய பழக்கத்துல இருக்கு. இதை எப்படி சொல்றேன், சும்மா வெறுமன வார்த்தைகள் சொல்றது கிடையாது. சஹீஹான ஹதீஸ் அடிப்படையில, சஹீஹான சம்பவங்கள் அடிப்படையில் சொல்லக்கூடிய விஷயங்கள். இமாம் அல்பானி அலைஹி ரஹ்மா இந்த சம்பவத்தை சஹீஹான சனதோடு எடுத்து காமிச்சிருப்பாங்க. இதுல பொய் கிடையாது. என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம். உமருடைய ஆட்சி காலகட்டத்துல ஒரு நபர் இஷா துறைக்காக வேண்டி போயிருப்பாங்க பள்ளிவாசலுக்கு. ஆனா வீடு திரும்ப காணோம். அந்த நபருடைய மனைவி பாக்குறாங்க, நைட்டும் வீட்டுக்கு வரல, பகலும் வரல, மறுநாளும் கலையுது. உடனே அரசர் கிட்ட போறாங்க, உமர் கிட்ட போறாங்க. சொல்றாங்க, உமரே என்னுடைய கணவர் பல நாளா காணல, என்ன பண்றது? அதுக்கு உமர் சொல்லியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க 4 வருஷம் வெயிட் பண்ணுங்க, 4 வருஷம் வெயிட் பண்ணுங்க. 4 வருஷமும் அவங்க வரல அப்படின்னா பிறகு உங்களுக்கான அந்த இத்தா காலத்தை முடிவு பண்ணிட்டு முடிச்சிட்டு செகண்ட் நிக்கா வேற நிக்கா பண்ணிக்கோங்க. அப்ப 4 வருடங்கள் கழிஞ்சது, அந்த நபர் வர காணும். பிறகு அந்த பெண்மை என்ன பண்ணாங்க, தன்னுடைய இத்தா காலமான 4 மாதம் 10 நாட்கள் அந்த காலங்களை முடிச்ச பிறகு வேற நிக்கா பண்ணிக்கிட்டாங்க. வேற நிக்கால வாழ்ந்துகிட்டு இருக்கும் பொழுது அந்த நபர் திரும்பி வரார். நேரடியா பாக்குற தன்னுடைய மனைவி வேற ஒரு கணவன் வேற ஒரு நபரோட உறவுல இருக்காங்க, கணவன் மனைவி இந்த உறவுல நீடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே யார் நிக்கா பண்ணி வச்சது கேட்கப்பட்டது, உமருடைய ஆலோசனை இருந்துச்சு. அரசர் கிட்ட போறாங்க, இப்ப கேட்கிறாங்க, உமரே எதுக்காக நீங்க நிக்கா பண்ணி வச்சீங்க என்னுடைய மனைவிக்கு வேற நபரோட? அப்ப சொன்னாங்க, 4 வருஷம் வரலன்னா வேற என்ன பண்றது? 4 வருஷமா நீங்க பொண்ணோடைய பார்க்க வரலன்னா வேற என்ன பண்றது? அவங்களுக்கும் தேவை இருக்காதா? அப்ப சொல்லுவாங்க, கொஞ்சம் அரசரே கொஞ்சம் பொறுமையா கேளுங்க, நான் சொல்றேன் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. நான் அன்னைக்கு ஒரு நாள் இஷாவுக்காக வந்தேன், என்ன ஜின்களுடைய கூட்டம் தூக்கிட்டு போயிருச்சு, அவங்களோட இடத்துக்கு கொண்டு போயிருச்சு. 4 ஆண்டுகள் அவங்களோடவே தான் இருந்தேன். அந்த கூட்டிட்டு போன ஜின்கள் எல்லாருமே காஃபிர் ஜின்கள், முஸ்லிம் ஜின்கள் கிடையாது, காஃபிர் ஜின்கள். அவங்களோட தான் இருந்தேன். பிறகு சமீப காலத்துல முஸ்லிம் ஜின்களோடு சண்டை போட்டுக்கிட்டாங்க, முஸ்லிம் ஜின்கள் ஜெயிச்சுட்டாங்க, அவங்களுடைய கைதிகளாக நானும் போய் மாட்டிக்கிட்டேன். அப்ப நான் முஸ்லிமான ஒரு நபருன்னு தெரிஞ்ச பிறகு எனக்கு ஆப்ஷன் கொடுத்தாங்க, நீங்க எங்களோட இருக்கிறீங்களா இல்ல உங்க மக்களை பார்க்க போறீங்களா? அப்ப நான் என்னுடைய மக்களை பாக்குறதுக்கு போறேன்ற ஆப்ஷன் தேர்ந்தெடுத்துக்கிட்டேன். பிறகு நான் வந்தேன். இது சும்மா கேட்கறதுக்கு நம்ப முடியாம இருக்கலாம், ஆனா சஹீஹான சனத் அடிப்படையில இந்த சம்பவங்கள் நிரூபிக்கப்பட்டிருக்கு. நம்பக்கூடிய இந்த செய்தி வந்து பைஹக்கி என்கிற நூலில், சுனனுல் குப்ராவில், பைஹக்கியில் சுனனுல் குப்ராங்கிற நூலில் இருக்கிறது. இருந்தாலும் அவர் சொல்லக்கூடிய அந்த செய்தி ஆத்தண்டிக்கான செய்திங்கிறார்ல, ஆத்தண்டிக்கான செய்தின்னு எதை வச்சு சொல்றார்? அது ஆத்தண்டிக்கான செய்தி கிடையாது. முதல் விஷயம் என்னன்னு கேட்டால், அறிவிக்கக்கூடிய ஆள் யாருன்னு கேட்டால் அப்துல் ரஹ்மான் இப்னு அபு லைலாங்கிறவர் அறிவிக்கிறார். அதாவது உமர் காலத்தில் நடந்த சம்பவத்தை அறிவிக்கிறவர் வந்து அந்த சம்பவத்துக்கு நேரடி சாட்சியாக இருக்கணுமா இல்லையா? அப்படி அப்துல் ரஹ்மான் இப்னு அபி லைலா தான் அதை அறிவிக்கிறார். இவர் உமர் காலத்தில் 6 வயசு, உமர் மரணிக்கும் போது இவருக்கு வயசு 6 அப்படின்னு அவரே சொல்றார். அப்துல் ரஹ்மான் அபு லைலாவை சொல்லியிருக்கிறாரு, உமருக்கு 6, உமருடைய மரணிக்கும் போது எனக்கு வயசு 6 அப்படிங்கிறார். மரணிக்கும் போதும் 6, இந்த சம்பவம் நடக்கும்போது 5 இருக்கு, 4 இருக்கு, 3 இருக்கு, 2 இருக்கும். அப்போ உமர் ரலியல்லாஹு காலத்தில் நடந்துச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் உமர் ரலியல்லாஹு அவர்களை சந்தித்தவராகவோ அவரிடம் கேட்டவராக இல்லை என்ற காரணத்தினால் இந்த ஹதீஸை வந்து அவரே சொல்றார், உலித்துலி சித்தி சனீன பக்கியத்து மின் ஹிலாஃபத்தி உமர், உமருடைய ஹிலாஃபத்தில் 6 ஆண்டு மிச்சமாக இருக்கும்போது நான் பிறந்தேன் அப்படின்னா அவர் மரணிக்கும் போது எனக்கு வயசு 6 அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி வந்து
அவர் உமர்கிட்ட எதையும் செவியுறவில்லை என்று சொல்லி ஷுபா வக்கி ஆகிய 2 பேரும் என்ன செய்கிறாங்க, மறுக்கிறாங்க. கேட்டதே கிடையாது. இவர் இந்த சம்பவத்தை உமர் காலத்தில் நடந்திருந்தால் இந்த விசாரணை நடக்கிற சபையெல்லாம் இருந்திருக்கணும்ல. அந்த ஜின்னை பற்றி புகார் ஒரு பெண்ணு புகார் கொடுத்தது, உமர் கொடுத்த ஃபத்வா எல்லாத்தையும் அறிவிக்கிறார். அப்படி இருக்குமே ஆனால் உமரை இவர் செவியுற்றிருக்கணும். செவியுறவில்லைங்கிறாங்க யார், ஷோபா வைக்க வேணாம். மேலும் சொல்கிறாங்க அவர் பார்க்க கூட இல்லை. அவர் உமரை பார்க்கறதுக்கு சின்ன பிள்ளை விட மாட்டாங்க, சந்திச்சது கூட கிடையாது. அல்லது மதீனாவில் இல்லாமல் கூபாவில் இருந்தார்னு ஒரு தகவல் வேறு இருக்குது. அப்படி இருந்து அவர் பார்த்துருக்கக்கூடிய காலத்தால் அவர் 6 வயசாக இருந்திருக்காரே தவிர அவர் மதீனாவில் இருந்து உமரை பார்க்குற அளவுக்கு அவர் இருக்கவில்லை. அதே மாதிரி இப்னு மயின் சொல்கிறாங்க, லம் யரஹு, அவர் உமரை பார்த்ததே கிடையாது. உமர் காலத்தில் 6 வயசாக இருந்தால் கூட மதீனாவில் இருந்து பார்க்குற ஒரு நேரத்தில் இருந்திருக்கேன்னு. மதீனாவுக்கு அவுட்டில் சின்ன 6 வயசு பிள்ளையெல்லாம் சந்திக்க கூட்டிகிட்டு போவாங்க. அந்த மாதிரியான காரணத்தினால வச்சு என்ன செய்கிறாங்கன்னா அவர் பார்க்கலன்னு சொல்கிறாங்க. அதனால லம் யஸ்மா மின் உமர் இவர் எதையும் கேட்டதே கிடையாது. உமர் சம்பவத்தை அறிவிக்கிறவர் உமரை பார்க்காதவராக இருக்கிறார். இப்னுல் மதீனி சொல்கிறாங்க, லம் யஸ்புத் இந்தனா மின் ஜிஹத்தின் சஹீஹத்தின், ஆத்தண்டிக்கான வழியில் நம்மள்கிட்ட நிரூபணமாகவில்லை. அன்னபுன அபி லைலா சமியமின் உமர், இப்னு அபி லைலா அப்துல் ரஹ்மான் இப்னு அபி லைலா என்பவர் உமர்கிட்ட செவியுற்றார் என்பதற்கு எந்த ஒரு ஆத்தண்டிக்கான ஒரு நிரூபணமும் இல்லைன்னு சொல்லி இப்னுல் மதீனி சொல்கிறார். அபு ஹாத்தம் ராசி சொல்கிறாங்க, லா யஸிஹு சிமாவுன் மின் உமர், உமரிடத்தில் அவர் செவியுற்றார் என்பது சரியான செய்தி இல்லை. செவியுற்றதா யாராவது சொன்னார்களே ஆனால் அது தப்பு அப்படின்னு அபு ஹாத்தம் சொல்கிறார். அபு ஹாத்தம் அல்ல, அபு ஹாத்தத்தை இப்போ மிஸ்ருஹு கால இவரை மாதிரியே சொல்லியிருக்கிறார்கள். இப்னு அபி ஹைசமா என்பவரும் ஒரு நசை என்பவரும் ஒரு தாரகுத்தினி என்பவரும் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி அபு யாலா சொல்கிறாரு, எர்வியன் உமர், இவர் உமர் வழியாக சில செய்தியில் அறிவிக்கிறார். உல் ஹுஃபாது, ஹதீஸ்களை மேதைகள், லா யுஸ்பித்துன சிமாஹு மின் உமர், உமரிடமிருந்து இவருக்கு செவியுற்றதை அவர்கள் நிரூபிக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறார். அப்போ முஸ்லீம் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், முஸ்லீமுடைய முகத்திமாவில் மாத்திரம் ஒரு வார்த்தை வரும், காது ஹஃபில் அன் உமர், உமர் வழியாக சில விஷயங்களை மனப்பாடம் செஞ்சிருக்கிறார்னு அவர் முஸ்லீம் மட்டும் சொல்கிறார். ஆனால் அதை விட ஆய்வு செஞ்ச அறிஞர்கள்லாம் அந்த வயசு அந்த தன்மை எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி இல்லைங்கிறாங்க. அவர் ஒரு ஆள் தான் அவர் சொல்கிறாரே தவிர மற்றபடி என்ன இல்லை, உமரை சந்தித்ததுக்கு இல்லை. அதே மாதிரி உமர் காலுரையில் மசகு செஞ்சதை அவர் தான் பார்த்ததாக சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி தஹபி ததுக்கிரத்துல் ஹுஃபாலுங்கிற சொல்கிறாரு. அப்படி என்ன தான் இருந்தாலும் அவர் சொன்னதான் முக்கியமான ஆதாரம். நானே 6 வயசு பிள்ளையாக இருந்தேங்கிறார். அப்போ 6 வயசாக பிள்ளையாக இருந்தும் போது, எப்போ 6 வயசு பிள்ளை, மரணிக்கிற நேரத்தில், உமர் மரணிக்கும் போது 6 வயசு பிள்ளை. இந்த சம்பவம் ஒரு இன்னொரு 5 வருஷம் முந்தைய நடந்துச்சுன்னு வைங்க, இவர் பிறந்து கூட இருக்க மாட்டார். இந்த சம்பவம் நடந்தது இவர் ஒரு மரணிக்கும் போது தானே 6 வயசு, உமர் மரணிக்கும் போது 6 வயசு, ஒரு 6 வருஷத்துக்கு முந்தி உள்ள சம்பவமாக இருந்துச்சுன்னு வைங்க, இவர் பிறந்து கூட இருக்க மாட்டார். அப்படிங்கிறத காரணத்தை வச்சுக்கிட்டு முஸ்லீமும் தஹபியும் சொல்வதை வைத்து தான் சொல்கிறாங்க. அதை விட ஆத்தண்டிக்க ஆய்வு செய்யக்கூடியவர்கள் அவருடைய கூற்றை ஆதாரமாக வைத்து, சம்பந்தப்பட்டவருடைய கூற்றை ஆதாரமாக வைத்து மறுக்கிறாங்க. அதனால் அந்த ஒரு விஷயம் இல்லை. ஒன்று பொய், ஜின்னு போய் கடத்துனுச்சின்னு ஒருத்தர் புகார் பண்ணுற அந்த சம்பவத்தை நீங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதுக்கு அது என்ன, அது விலைக்கு சொல்ல தேவையில்லை. ஒரு ஆளை கடத்திட்டு போச்சுன்னு சொல்கிற விஷயம் இருக்குல்ல, கடத்திட்டு போய் 4 வருஷம் வச்சுருந்துச்சான், 4 வருஷம் மறைச்சி வச்சுக்கிட்டாங்க, கடத்திட்டு போயிட்டாங்கன்றது இருக்குல்ல, அந்த வேலையெல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. ஒரு விஷயமாச்சா சனது சரியில்லை, சரி கருத்தாச்சும் சரியா அப்படின்னு சொன்னால், அதாவது ஜின்கள் ஷைத்தான் ரெண்டையும் மெர்ஜி பண்ணி தான் அவர் பேசுகிறார். ஷைத்தானுக்குன்னு வர்றதெல்லாம் ஜின்னு என்ன செய்கிறாரு சொல்கிறார். நம்ம அப்படியே வச்சுக்கிறோம், ஜின்னு ஷைத்தான் ரெண்டையும் வச்சுக்கிறோம். அந்த ஜின்னு ஷைத்தானை பற்றி குரானில் 14:22 வசனத்தில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், அதாவது லம்மா குலியல் அமர், அல்லாஹ் தீர்ப்பளித்த உடனே அல்லாஹ் என்ன ஷைத்தான் என்ன செய்வான்னு கேட்டால் நம்மகிட்ட சொல்லுவான். அல்லாஹ் தீர்ப்பளிச்சிடுவான். எப்படி தீர்ப்பளிப்பான்? நம்ம கெட்ட ஆளாக இருந்தோம்னு வைங்க, நம்ம இணை கற்பிக்கிறவராக அல்லாவுக்கு மாறு செய்கிறவராக நம்ம இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் காப்பாற்ற நமக்கு நரகம் நல்லா தீர்ப்பளிச்சிடுவான். அப்படி தீர்ப்பளித்தவனை ஷைத்தான் வருவான். என்ன செய்வான்னு கேட்டால், இன்னல்லாஹ் வாதக்கும் வாதல் ஹக்கை, அல்லாஹ் உங்களுக்கு உண்மையான வாக்குறுதி உங்களுக்கு சொன்னான், வாழ்த்துக்கும் நானும் ஒரு பொய்யான வாக்குறுதி உங்களுக்கு சொல்லி மீறிட்டேன், அதனால் ஒமா காணலி அழைக்கும் என் சுல்தானின், உங்கள் மீது எனக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது, நான் சொன்ன நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க, இல்லான் தாவுத்துக்கும் நான் உங்களை அழைத்தேன் பஸ்தஜப்துமலி, நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க, ஃபலா தலுமுனி என்னை நீங்கள் பழிக்காதீங்க, நான் உங்களை இழுத்துக்கிட்டா போனேன், உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்துகிற அதிகாரம் எனக்கு இல்லைன்ட்டான் சைத்தான். ஜின்கள் கடத்துருச்சுங்கிறீங்களே, ஆளை தூக்கிட்டு போகிற அளவுக்கு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் மறுமை நாளில் ஜின்னு என்ன வாக்குமூலம் கொடுக்குறான், ஏன்ப்பா நான் உன்னை கூப்பிட்டேன் நீ வந்து அவ்வளோதானப்பா என் வேலை, நான் உன்னை வலுக்கட்டாமல் எடுத்துகிட்டு போனேன்னா, உன் மீது தாக்கம் செலுத்தினேன்னா, ஆதிக்கம் செலுத்தினேன்னா, நான் உன்னை அழைச்சேன், நீ நான் எப்படி சொல்கிறான்,
உமாக்கான் அலி அலைக்கும் மின் சுல்தானின் 14-22 வசனம் இந்த ஒட்டுமொத்த சம்பவத்தையும் பொய்யாக்குது. எப்படி செய்யுது? உமாக்கான் அலி அலைக்கும் மின் சுல்தானின், உங்கள் மீது எனக்கு எந்த ஒரு சுல்தானும் பவரும் கிடையாது, எனக்கு எந்த ஒரு பவருமே இல்லைன்ட்டான். ஆளை கடத்துகிற பவர், உங்களை கையை பிடிச்சி முறுக்குற பவர், எந்த ஒரு பவருமே கிடையாது. இல்லா அந்த தாவத்துக்கும், நான் உங்களை அழைத்தேன் ஃபஸ்ட் ஜெப்தும், நீங்கள் பதிலளித்தீர்கள், இதை தவிர வேறு பவர் கிடையாது. நான் கூப்பிட்டேன், நம்பி ஏமாந்துட்டீங்க, நான் தான் தப்பான வழிக்கு உங்களை அழைச்சேன், நீங்கள் இதை ஏற்றுக்கிட்டீங்க, என்ன அழைக்கத்தான் செஞ்சேங்கிறான். அழைக்க தூண்ட செய்வானே தவிர இழுத்துக்கிட்டு போகிற வேலையெல்லாம் அவன்கிட்ட கிடையாது, வேற எந்த அதிகாரமும் எனக்கு இல்லைன்னு சொல்லுவான்னு இருக்கிறது. இந்த பொய்யான செய்தி என்ன சொல்லுதுன்னு கேட்டால், ஒரு ஆளையை கடத்திக்கிட்டு போயிட்டாங்க, 4 வருஷம் வச்சுருந்தாங்கன்றது அது ஒரு பொய்யா போயிடுது. 2 வகையாச்சா. அது போக என்னன்னு கேட்டால், இதில் உள்ள விஷயம் கருத்தை எடுத்துக்கொண்டால், இந்த கருத்து இஸ்லாமிய கருத்தா? ஒரு பெண்ணுக்கு கணவன் காணா போயிட்டான், ஒரு 6 மாதமாக பார்க்குறா வரல, இவளுக்கு ஒரு உடல் தேவை இருக்கிறது, வருவானா எங்கே இருக்கான்னு தெரியவும் இல்லை, போய் காணா போயிட்டான்னு வைங்களேன். கணவன் காணா போயிட்டான், சிங்கப்பூர் போகிறேன்னு போனான், 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு, தபால் தொடர்பும் இல்லை, யார் பார்த்தவங்களும் சொல்லலை, எங்கே இருக்கான்னு தெரியவும் இல்லை, எந்த ஒரு மெசேஜும் அவன்கிட்ட வரவே இல்லை. அப்போ என்ன செய்யலாம்? இஸ்லாமிய சட்டப்படி எனக்கு என் கணவனோட உள்ள விவாகத்தை முடிச்சுட்டு எனக்கு வேறு கல்யாணத்துக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்கணும். அந்த உரிமை அவளுக்கு இருக்கிறது. ஒரு பெண்ணுக்கு புருஷன் ஊரில் இருக்கும்போதே குலா கேட்க அனுமதி இருக்குதே. புருஷன் ஊரில் கணவனோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது கூட இந்த கணவன் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி குலா கேட்குறதுக்கு இஸ்லாம் மனவிலக்கு கேட்குற உரிமையை கொடுத்துருக்கும் பொழுது இதுக்கு 4 வருஷம் காத்திருக்கணும். அவள் அந்த பெண்ணை என்ன முறையிடுறாங்க, இந்த மாதிரி போயிட்டாரு, எங்கே இருக்கான்னு தெரியல, நான் என்ன செய்கிறேன்னு கேட்டாலே என்ன அர்த்தம்? அவங்களுக்கு ஒரு இன்னொரு வாழ்க்கை தேவைப்படுது. என் புருஷன் இல்லை, நான் என்ன செய்கிறேன்னு கேட்குறாங்க. நீ 4 வருஷம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி 4 வருஷத்துக்கு வெயிட் பண்ண சொல்லுவதுங்கிறது எந்த அடிப்படையில் சொன்னார் உமர் இப்படி சொல்லியிருப்பாரா? சொன்னால் கூட சரியான விஷயமா? அப்படி தான் நீங்கள் ஃபத்வா அடிப்பீங்களா? ஒரு ஆள் காணா போயிட்டாருன்னா 4 வருஷம் காத்திருக்கணுமா? காணா போயிட்டான் எங்கே இருக்கான்னு தெரியலன்னா குழா கொடுத்துட்டு பிரிஞ்சுட்டு கல்யாணம் பண்ண வேண்டியதானங்க. இதுக்கு என்ன 4 வருஷத்தை எங்கேருந்து எடுத்தீங்க? அப்போ 4 வருஷம் காத்திருக்கணும்னு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்களா? இது உணர்வு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். சில பெண்கள் 40 வருஷம் கூட சும்மா இருப்பாங்க, சில பெண்கள் 4 மாதம் கூட இருக்க மாட்டாங்க. அவங்கவுங்களுடைய தேவையை பொறுத்த ஒரு விஷயம் தானே தவிர இதில் என்ன டைம் போட்டு சொல்வது? அப்போ 4 மாதத்துக்கு 4 வருஷம் காத்திருக்கு பிறகு அதுக்கு பிறகு வந்துட்டார். அவர் வந்தோன்னு நினைஞ்சாங்களாம், வந்துட்டு என்னப்பா சரி ஒன்றும் செய்ய தேவையில்லை, அந்த குழா வாங்கி தந்த அம்மா நீ மகரை உன்ட்ட திருப்பி தருவோம் வாங்கிட்டு போ, அது உனக்கு அதை பிடிச்சி போச்சு வணங்குதா. அந்த அம்மா வேணான்னு சொல்லிடுச்சுப்பா, நீ உன் மகரை வாங்கிட்டு போ, அவ்வளோதான் அவருக்கு தீர்ப்பளிக்க முடியுமே தவிர முதல் கணவன் திரும்பி வந்ததுனால என் மெட்டீரியலை பொருளை தூக்கி கொடுக்குறதுக்கு அவள் உசுரோடு இருக்கக்கூடிய உணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு படைப்பு அவள் முடிவு எடுப்பா. நீங்கள் போய்ட்டு பொருள் மாதிரி மாற்றி கொடுத்துட முடியாது. ஏதோ பேனா பென்சிலாக மாற்றி கொடுத்துறதுக்கு என் பேனா ஒருத்தர் வச்சுட்டாருன்னா திருப்பி வாங்கி கொடுக்கலாம். இது பெண்ணு அவளும் முடிவு எடுக்கிற இடத்துல இருக்கிறா. ஒரு ஜடப்பொருள் கிடையாது, உயிருள்ள ஒரு ஜீவன். அப்போ உயிருள்ள ஜீவனாக இருக்கும்போது அவளுக்கு புருஷன் வேணும், ஒரு கணவன் தனக்கு வேணும்னு நினைக்கிறா. நம்மளுக்கு கணவனாக இருந்தால் தொலைஞ்சு போயிட்டான், சரி வேறு ஒரு கணவன் தான் அவனோட சந்தோஷமாக இருக்கணுமே அப்படின்னு முடிவெடுத்தா வாழ்ந்துக்கிட்டு இருக்காளே தவிர அதை போய் நான் வந்துட்டேன் எனக்கு தான் மனைவியாக இருந்தானே நீ ஏன்டா உன்னால இல்லாமல் இருந்த, அப்போ இன்னும் கிடைக்காத பொண்டாட்டியாக கிடைக்க வேற ஆளை கல்யாணம் பண்ணிட்டு போ, அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. அந்த ஃபத்வாவும் தப்பாக இருக்கிறது, சம்பவமும் தப்பாக இருக்கிறது, சனதும் தப்பாக இருக்கிறது, குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்கிறது. இதை சொல்லி ஜின்னை பற்றி பயம் காட்டுறாரு, ஜின்னுக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது அப்படிங்கிறது சரியான விஷயம். இன்னொரு அந்த ஒரே கட்டிங் தான் நான் தான் துண்டு நான் கட் பண்ணியிருக்கிறேன். அதில் இன்னொரு செய்தி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நபி அவங்க தொழுதுகிட்டு இருக்கும்போது ஒரு ஜின் என்ன செஞ்சான், தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு மூஞ்சிக்கிட்ட வச்சு எரிக்கிறதுக்கு வந்துச்சான், தீப்பந்தத்தால் எரிக்கிறதுக்கு வந்துச்சு. இப்போ இந்த ஜின்கள் சந்தித்த சம்பவம் இருக்குல்ல, ஜின்கள் குர்ஆனை பற்றி கேட்டாங்கன்னு அந்த சம்பவத்தில் ரசூலுல்லாஹ் தனியாக தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஜின்னு தீப்பந்தத்தை கொண்டு நபியுடைய முகத்தை கரிக்கிறதுக்கு வந்துச்சு. அந்த நேரத்தில் ஜிப்ரீல் உடனே ஒரு துவா ஓத சொன்னாங்க. அவரையும் துவா ஓத சொல்கிறார், ஓங்கிய ஜின்னு அடிக்க வேண்டியதானே. ஜிப்ரீல வந்துட்டார், எந்த ஜின்னு பொசுக்க வந்து ஒரு மிதிச்சா ஜின்னு ஓடிய போயிருமா இல்லையா? அப்போ ரசூலுல்லாஹ் நினைஞ்சாரு, ஒரு துவாவை கற்றுக் கொடுத்தாராம். அவர் கற்றுக் கொடுத்த துவா அதெல்லாம் அவரே சொல்றாரு, அந்த வீடியோ கேட்டுருங்க. ஆக்கிறதுக்காக ஜின்கள் சார்ந்த ஒரு பெரிய கூட்டம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு எரிபந்தல தீப்பந்தத்தை கொண்டு ஒரு ஜின் வந்துட்டு இருந்துச்சு. என்ன எண்ணத்துல, நபியின் மூஞ்சில நான் இந்த நெருப்பை போட்டு நபியின் மூஞ்ச பொசுக்கிறேன், அழியாது பில்ல, நபியின் மூஞ்ச பொசுக்கணும்ன்ற எண்ணத்துல ஒரு ஜின் முன்னாடி வந்துட்டு இருந்துச்சு, கையில தீப்பந்தத்தை கொண்டுட்டு. ஒரு பெரிய ஜின்கள் சார்ந்த படைகள். இந்த விஷயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானவர் ஜிப்ரீல் அனுப்பி தெரிய வைக்கிறார், நபியே நீங்க ஓதுங்க. நபிக்கு தெரியல என்ன ஓதணும் கேட்டாங்க, மாக்கூல் என்ன ஓதுவேன். அப்ப ஒரு பெரிய துவா சொல்லி கொடுத்தாங்க.
அந்த துவா நபி ஓதுனாங்க. இந்த துவா ஓத துவா முடியும் பொழுது எந்த தீப்பந்தத்தை கொண்டு ஒரு ஜின் முன்ன வந்துச்சோ அந்த தீப்பந்தத்துல உள்ள தீ முழுமையா அணைஞ்சு போச்சு. இதை பார்த்த மத்த ஜின்களுக்கு பயம் ஏற்பட்டுருச்சு. வந்த வழியை பார்த்து ஓடி போயிட்டாங்க. ஹதீஸ் சஹீஹானது. அப்ப நபியுடைய வாழ்க்கையில நபியுடைய தூக்கத்தை கூட அதை கேட்டோன்னே ஜின்கள் ஓடிவிட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை அவர் சொல்றார். அவர் சொல்லக்கூடிய அந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் முஸ்னது அகமதுங்கிற நூலில் அந்த செய்தி வருது. யார் வழியாக வருதுன்னு கேட்டால் அது ரெண்டு ஆளுக்கு அதில் வர்றாங்க. முக்கியமாக வந்து ஜாஃபர் இப்னு சுலைமான் என்பவர் இதை அறிவிக்கிறார். அவரிடமிருந்து அறிவிக்கிறவர் வந்து சய்யார் இப்னு ஹாத்தம், ரெண்டு பேர். அதாவது ஜாஃபர் இப்னு சுலைமான் அறிவிக்கிறாரு, அவர் சொன்னதாக அறிவிக்கிறவர் வந்து சய்யார் இப்னு ஹாத்தம்ங்கிற அறிவிக்கிறார். முதல் அறிவிப்பாளர் தானே பார்க்கணும். இந்த ஜாஃபர் இப்னு சுலைமானை பொறுத்த வரைக்கும் ஃபி இஸ்னாதிஹி நல்ருன், புகாரி சொல்கிறாரு இவருடைய இஸ்னாதில் ஒரு பிரச்சனை இருக்கிறது, இவருடைய அறிவிப்பாளர் இந்த அறிவிப்பாளர் தொடரில் ஒரு பிரச்சனை உள்ளது என்று புகாரி சொல்கிறார். அதே மாதிரி வந்து ஒஹுவ மிம்மன் லா யுஹுத்தமலு தஃபர்ருதுஹு, இவர் தனியாக அறிவிக்கிறதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. முஸ்லீம் மட்டும் இவர் ஆதாரமாக எடுத்திருக்கிறார், முஸ்லீம் மட்டும் ஒரு ஆதாரமாக எடுத்திருக்கிறார். பத்தப்படி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இவர் ஆத்தண்டிக்கான ஆள் கிடையாது. யுஹாலிஃபு பிபாலி ஹதீசிஹி, இவருடைய ஹதீஸில் ஒன்றுக்கு ஒன்று முரணா பேசுவார் அப்படின்னு புகாரி சொல்கிறாரு. ஜஹபி மீசானில் சொல்கிறாங்க என்ஃபரிது பி அஹாதீஸ உத்தத் மிம்மா யுன்கர், முன்கர் என்று நிராகரிக்கப்பட்டது என்று கருதப்பட்ட பல ஹதீஸ்களை இவர் அறிவித்திருக்கிறாரு, இவர் மாத்திரம் அறிவிச்சிருக்கிறாரு, யார் அறிவிக்காத தனித்து அறிவித்திருக்கிறாரு என்று சொல்லி ஜஹபி மீசானில் சொல்கிறார். ஜவுசஜானி சொல்கிறாரு ரவா அஹாதீஸ முன்கரத்தன், நிராகரிக்கப்பட்ட பல ஹதீஸ்களை இவர் அறிவித்திருக்கிறார். இது ஜாஃபர் இப்னு சுலைமானுடைய ஒரு ஆத்தனிக்கான ஹதீஸ் என்பவர் சேர்த்துக்கிறார். அவர் இந்த உரையில் சரியான ஹதீஸில் வந்திருக்குது, சரியான ஹதீஸ் நம்ம சரதை நீ பார்த்தியா, ஜாஃபர் இப்னு சுலைமான் சரியான ஒரு ஆளா, அது மாதிரி அவர்கிட்ட அறிவிக்கிற ஆள் யாருன்னு கேட்டால் சய்யார் இப்னு ஹாத்தம் என்பவர் அறிவிக்கிற அவருடைய மாணவர். இந்த சய்யார் இப்னு ஹாத்தம் சொல்கிறான்னு கேட்டால் ஹாக்கிம் இமாமே சொல்கிறாரு ஃபி ஹதீசி பாதுல் மனாக்கீர், ஹாக்கிம் வந்து கொஞ்சம் பலவீனமான கூட சரியான ஆள்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள், லேசில் பலவீனம் ஆக்க மாட்டார். அவரே சொல்கிறாரு ஃபி ஹதீசி பாதுல் மனாக்கீர், இவருடைய ஹதீஸில் சில நிராகரிக்கப்பட்ட செய்திகளும் உள்ளன அப்படிங்கிறாரு. உகைலி சொல்கிறாரு அஹாதீஸும் மனாக்கீர், அவருடைய எல்லா ஹதீஸும் முன்கரு, நிராகரிக்கப்பட்ட ஏற்றுக்கக்கூடாது அப்படின்னு உகைலி சொல்கிறார். அது மாதிரி லாஃபஹு இப்னுல் மதீனி, அலி இப்னுல் மதீனி ஒரு பலவீனமானவர் என்று சொல்கிறாரு. அஸ்தி சொல்கிறாரு இந்தஹு மனாக்கீர், இவற்றை நிறைய முரண்பட்ட மறுக்கத்தக்க ஹதீஸ்கள் இருக்கிறது. அதே மாதிரி வந்து அபுதாவுத் இமாம் கவாரீர் என்ற இமாம் சொன்னதாக சொல்கிறாரு லம் யகுல்லஹு அகுலுன், இவருக்கு புத்தியே கிடையாது அப்படிங்கிறாரு. அப்போ நான் பொய் சொல்வாருங்கிற சந்தேகப்படலான்னு கேட்கும்போது அது இல்லை, புத்தி இல்லாத ஆள் அப்படிங்கிறாரு. அது மாதிரி வந்து இதுதான் இவரை பற்றின விமர்சனம். அப்போ ரெண்டு பேரை நீங்கள் காட்டுறீங்க, ரெண்டு பேருமே பலவீனமாக இருக்கிறாங்க. பலவீனமான ஒரு ஆள் முன்கரான ஹதீஸ், நிராகரிக்கப்பட்ட ஹதீஸுகளை அறிவிக்கிற ஆள் வழியாக இது வந்திருக்கிறது. ஒரு பாயிண்ட் ஒன்று. ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னு கேட்டால் இதே செய்தி வந்து மூஜமுல் அவுசத்தில் வரும் பொழுது இப்னு மசூத் சொன்னதாக வருது. இப்போ சொன்ன ஹதீஸ் வந்து அறிவிப்பு வந்து இப்னு மசூத் கிடையாது. இதில் உள்ள சாஹிப் யாருன்னு கேட்டால் அதாவது அப்துர் ரஹ்மான் இப்னு ஹம்பஷ் அப்படிங்கிற ஒரு ஆள் தான் இதை வந்து அறிவிக்கிறார். இதை இப்போ சொன்னோம்ல, அந்த நெருப்பு கொண்டு வந்து எரிக்க வந்துச்சு, ஜிப்ரீல் வந்து துவா கொடுத்தாரு நவுது கலிமாத்தில்லாஹி தாமத்தி மின் ஷர்ரி மா கலக்க ஓ தர ஓ பர ஓ மின் ஷர்ரி மா என்சுல் மின சமாயி ஓ மின் ஷர்ரி மா யாருஜு ஃபீஹா ஓ மின் ஷர்ரி ஃபித்னில் லைலி ஒன்னஹார் ஓ மின் ஷர்ரி குல்லி தாரிக்கின் இல்லா தாரிக்கன் எத்துருக்கு பி ஹைரின் யா ரஹ்மான் அப்படின்னு துவாவை ஜிப்ரீல் கற்றுக் கொடுத்தாருன்னு சொல்லி இதில் வருகிறது இல்லையா. இந்த செய்தியை அறிவிக்கிற ஆள் வந்து அப்துர் ரஹ்மான் ஹம்பஷ்ங்கிற ஒரு ஆள் அறிவிக்கிறார். இதுக்கு தான் நம்ம ரெண்டு பேர் சொன்னோம், ஜாஃபர் இப்னு சுலைமான் ஒன்று, சய்யார் இப்னு ஹாத்தம் ஒன்று. இந்த ரெண்டு பேருமே சரியில்லாத ஆட்கன்று சொல்லி இதே செய்தியை வந்து அகமதில் அறிவிக்கும் போது யார் அறிவிக்கிறாங்கன்னு கேட்டால் மூஜமுல் அவுசத்து தபரானியுடைய கிதாபில் வரும்பொழுது அஹ்மது இப்னு முகம்மது என்பவர் அறிவிப்பதாக வருது. அப்துர் ரஹ்மான் இப்னு அபி லைலா தான் இதை இப்னு மசூத் வழியாக அறிவிக்கிறார். ரெண்டு பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி முதல் அறிவிப்பாளர் வரக்கூடியவர் அஹ்மது இப்னு முகம்மதுன்னு வர்றாரு. அவர் வந்து என்ன செய்கிறாருன்ட்டு அவர் இப்னு ஹிப்பான் மட்டும் நம்பகமானவர்ங்கிற பட்டியலில் சேர்த்துட்டு அவரே சொல்கிறாரு கான எதுகுலா ஹதீஸ் அபிஹி மாலைசம் இன்ஹோ, அவருடைய தந்தையின் பெயரால் இல்லாதையெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறாரு, நம்பகமானவர்னு சொல்லிவிட்ட அவருக்கு எதிரான விமர்சனத்தையும் போட்டு விட்டார். அந்த ஒரு பலவீனம். இப்னு ஹஜர் லிசானுல் மீசானில் சொல்கிறாரு லஹு மனாக்கீரு, இவருக்கு முன்கரான நிராகரிக்கிற பல ஹதீஸுகள் இவர் வழியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறாங்க. ஜஹபி இமாம் சொல்கிறாங்க லஹு மனாக்கீரு, இவர் வந்து முன்கரான பல ஹதீஸுகள் இவர் வழியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு வந்துருச்சு. இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இந்த ரெண்டு சம்பவம், அதாவது தீயை வச்சு பொசுக்க வந்த ஒரு விஷயம்,
இப்னு மசூத் வழியாகவும் அறிவிக்கப்படுகிறது, அப்துல் ரஹ்மான்கிற ஒரு ஆள் வழியாகவும் அறிவிக்கப்படுகிறது. அதில் 2 பலவீனமான ஆள் இருக்கிறாங்க, இதில் 2 பலவீனமான ஆள் இருக்கிறாங்க. அதனால் சனதில் இது ஆத்தன்டிக்கான செய்தி இல்லை. அதே நேரத்தில் இன்னொரு செய்தி இருக்கிறது. இந்த ஜின்கள் ரசூலுல்லாஹ்விட்ட அந்த இருக்கும்போது உரையாட வந்தாங்கல்ல, அந்த சம்பவம் லைலத்துல் ஜின்னுன்னு சொல்லுவாங்க. அப்போ தான் இது நடந்ததாக சொல்லப்படுது. அதை இப்னு மசூத் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவர்கிட்ட கேட்குறாங்க. இது அகமதில் வரக்கூடிய செய்தி. ஹல் சாஹிப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைலத்துல் ஜின்னி மின்கும் அஹதுன். ஜின்னுடைய இரவுங்கிறாங்கல்ல, ஜின்னுடைய இரவுண்டா ஜின்கள் ரசூலுல்லாஹ்ட்ட குர்ஆன் ஓதுவதை கேட்க வந்தாங்கல்ல, அந்த ராத்திரி தான் ஒரு ஜின்னு பொசுக்க வந்ததும் வருது. அப்போ அதை பற்றி இப்னு மசூத்தை கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜின்னுடைய இரவில் இருந்தாங்களே, ஜின்கள்லாம் சந்திச்சுட்ட, அப்போ நீங்கள் சஹாபாக்கள் யாராவது அவங்களோட கூட இருந்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இப்னு மசூத் சொல்கிறார், மா சஹிபஹும் மின் அஹதுன். அந்த சம்பவம் நடக்கும்போது நாங்கள் யாருமே இருக்கலை, ரசூல்லா மட்டும்தான் இருந்தாங்க. எங்களுக்கு இது எப்படி தெரியும்னு கேட்டால், ரசூல்லா எங்களுக்கு சொன்னாங்க, நான் தொழுது கொண்டிருக்கும் பொழுது இந்த மாதிரி ஜின்கள் வந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னு இருக்கும் பொழுது யாருமே அந்த ஸ்பாட்டில் இல்லைன்னு சொல்லும் பொழுது இந்த அப்துர் ரஹ்மான்கிற சஹாபி எப்படி அறிஞ்சிருப்பார்? அப்போ அந்த இடத்துல யாருமே இல்லை, ரசூல்லா சொன்னதை மட்டும்தான் அதில் இருக்குது. என்ன, ஒரு ஜின் வந்தது, நாங்கள் ஓதி கொண்டதெல்லாம் கேட்டது அப்படின்னு சொல்லி, நாங்களுக்கு என்ன உணவுன்னு கேட்டது அப்படின்னு அந்த சம்பவத்தெல்லாம் சொல்லுவாங்க. அதனால் இந்த ஒரு காரணத்தினாலையும் அந்த சம்பவத்தில் உள்ளதை யார் சொன்னாலும் ஏற்றுக்கிற முடியாது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்ல கேட்டேன்னு சொன்னால் தான் ஏற்றுக்கணுமே தவிர, லைலத்துல் ஜின்னுடைய இரவுங்கிற இரவில் நடந்ததாக சொல்லக்கூடிய எந்த ஒன்றுமே சரியில்லைங்கிற ஒன்று விளங்கிக்கிறேன். அடுத்ததாக என்னென்னு கேட்டால், இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், அந்த அடிப்படையான விஷயம் ஏற்கனவே சொன்னோம்ல, நான் என்னப்பா உங்களை கூப்பிட்டேன், நீங்கள் வந்துட்டீங்க, எனக்கு என்ன வேலை இருக்குது, எனக்கு சுல்தானே இல்லைன்னு சொல்கிறான்ல, சைத்தானே சொல்லிடுவான், மஹக்கானிலி அலைக்குமின் சுல்தானின், எனக்கு எந்த ஒரு அதிகாரம் உங்கள் மீது அதிகாரம்லாம் எனக்கு தரப்படலை, என்னை நான் கூப்பிட்டேன், நீங்கள் வந்தீங்க, இல்லான் தாவத்துக்கும் நான் உங்களை அழைச்சேன், வஸ்த ஜப்தும் இல்லை, எனக்கு நீங்கள் பதிலளித்தீர்கள் என்பதை தவிர எனக்கு உங்களுக்கும் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி அந்த ஜின்னு சைத்தான்கள்லாம் மறுத்துருவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான்ல, அதை எடுத்து காட்டணும்ல, அந்த வசனம் இது மாற்றம். இந்த அதிகாரம் இல்லைங்க, நெருப்பு கொண்டாந்து பொசுக்கிற அதிகாரம் அவனுக்கு கிடையாத. அவன் எது தப்பான வழிக்கு கூப்பிடுவானே தவிர, கூப்பிடுறோன்னா மனசில் தவறான எண்ணங்களை யுவசவிசுபி சுதூரின்னாஸ், மனித உள்ளங்களில் தப்பான எண்ணத்தை போடுவான், மின்னல் ஜின்னத்தி உன்னாஸ், அது ஜின்கள்லையும் மனிதர்களையும் இருக்கிறார்கள் நல்லா சொல்கிறான்ல, அந்த மாதிரியாக மனித உள்ளங்களில் தீய எண்ணத்தை போடுவான், திருடுன்னு போடுவான், கொலை செய்யின்னு போடுவான். போட்டவன் நீங்கள் என்ன செய்றீங்க, நீங்களா மயங்கி போய் விழுதுறீங்களே தவிர உங்களை கையை பிடிச்சிட்டு திருட கூட்டிகிட்டு போக மாட்டான். கையை பிடிச்சிட்டு போய் சினிமா கோட்டையில் டிக்கெட் எடுத்து கையில் தரமாட்டான், உங்களை தூண்டி தான் விடுவான். அப்போ எனக்கு தூண்டுவதை தவிர எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருக்கும் பொழுது முகத்தை கறிக்கிறதுக்கு நெருப்பு கொண்டு வந்து இவர் எப்படியா எரிச்சிருன்னு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்தான்ங்கிற வேலையெல்லாம் ஜின்னு கொடுக்கப்படல. அது தனி பவரான படைப்பு தான். அவங்களுக்கு நம்மள்ட டிஸ்டர்ப் பண்ணுற அதிகாரம் கொடுக்கப்படவே இல்லை. அவங்க என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குன்னா மனசில் நுழைஞ்சு கெட்ட எண்ணத்தை போடுறது தவிர வேறு எந்த அதிகாரமும் கொடுக்கப்பட்டதில்லைங்கிறதுனால இந்த ஒரு சம்பவமும் ஒரு தப்பான செய்தியாக தான் இருக்கிறது. அதே மாதிரி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் சைத்தான் நம்மளை பைத்தியம் பிடிக்க வைப்பான், நம்ம பைத்தியம் வருதுல, பைத்தியம் பிடிக்கிறது சைத்தான்ல தான் வருது அப்படின்னு சொல்லி ஒன்று பேசுகிறாரு. அந்த வீடியோ கேட்டுருங்க. என்னன்னா, ஜின்கள் மனித உடம்புல ஏறுமா? ஜின்களுடைய தீண்டல்கள் மனித உடம்பின் மீது இருக்குமா? ஜின்களுடைய தாக்குதல் மனித உடம்பின் மீது இருக்குமான்னு கேட்டா, நிறைய அறிவு சார்ந்து பேசக்கூடிய மக்கள் இதை நிராகரிப்பாங்க. குர்ஆன் ரீதியா என்ன இருக்கு, அல்லாஹ் எங்க சொல்லியிருக்கான்? அல்லாஹ் சொல்லுவான், அல்லதீன யகுலூன ரிபா, எந்த மக்கள் வட்டி உண்பார்களோ, வட்டியை உண்ணக்கூடிய மனிதர்கள் அல்லாஹ் சொல்லுவான், லா யகூமூன், மறுமை நாள் அவங்க எப்படி எழுவாங்க தெரியுமா? லா யகூமூன் இல்லா கமா யகூமுல் லதி யதகபதஹு ஷைத்தானு மினல் மஸ், ஷைத்தானினால் தீண்டப்பட்ட ஒரு மனிதன் எந்த பைத்தியம் பிடிச்ச நிலையில எழுந்திருப்பானோ அதே போல வட்டி உண்ணக்கூடியவர்களும் அல்லாஹ்வுக்கு முன்னாடி அப்படி எழுந்திருப்பாங்க. அப்ப வட்டி இந்த அளவுக்கு மோசமானது. வட்டி உண்ணக்கூடிய மக்களுடைய எழுச்சியை பத்தி அல்லாஹ் சொல்லுவான், ஷைத்தானால் தீண்டப்பட்ட மனிதர்கள் எப்படி பைத்தியம் பிடிச்ச நிலையில் எழுந்திருப்பாங்களோ. வசனம் தெளிவாக காட்டுது, ஷைத்தான்களினால் ஜின்களினால் மனிதர்கள் தீண்டப்படுவார்கள், வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் அவர் சொல்லக்கூடியது. ஒழுங்குதா, ஷைத்தானால என்ன செஞ்சு பைத்தியம் பிடிச்சிங்கிறார். அவர் சொல்லக்கூடிய வசனம் குர்ஆனில் உள்ளது தான். அந்த வாசகமும் தெளிவாக நேரடியாக தான் இருக்கிறது. எப்படி அல்லதீன யகுமுன ரிபா, யார் வட்டியை சாப்பிடுகிறார்களோ லா யகூமுன, அவர்கள் எழுந்திருக்க மாட்டார்கள், இல்லாக்கமா யகூம் உள்ளது யதகபதுஹு ஷைத்தானு மினல் மஸ், ஷைத்தானுடைய தீண்டுதலுக்கு உள்ளானவன் எந்திரிப்பான அவனை போல தவிர எந்திரிக்க மாட்டார்கள். வட்டி வாங்கினவன் ஷைத்தானால் தீண்டப்பட்டவன் எழுவது போல எழுவார்கள் வருது. அப்போ ஷைத்தானால் தீண்டப்பட்டவன்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி எழுவார்கள் வருது.
அப்போ ஷைத்தான் தீண்டுவதனால தான் பைத்தியம் ஏற்படுது என்று என்ன செய்கிறாங்க, இந்த வசனத்தை பல பேர் அப்படி தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் மட்டும் புரியலை, நிறைய புரிகிறாங்க. ஆனால் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா இதை மறுக்கிறாங்க, எப்படி புரியக்கூடாது. ஏன்னு கேட்டால் ஷைத்தானுடைய வேலை வழிகெடுக்கிறது தான். வழிகெடுக்கிறவனுக்கு கிறுக்கனாக்குவானா? கிறுக்கனாக்கிட்டா அவனுக்கு லாபம் கிடையாது. கிறுக்கனாக்கிட்டா நான் நரகத்துக்கு போக மாட்டேனே. என்னை கிறுக்கனாக ஆக்கிட்டா கிறுக்கனுக்கு நரகம் இருக்கா? கிறுக்கனுக்கு கேள்வி கணக்கு இருக்குதா? கேள்வி கணக்கு இல்லாமல் பாவம் செய்யாமல் ஆக்கினால் அவர் ஷைத்தானுக்கு லாஸ் இல்லை, நஷ்டம் இல்லை. நிறைய பேர் வழிகெடுக்கணுமே. வழிகெடுக்க வர்றவன் நம்மளை சுய நினைவோடு வச்சுக்கிட்டு தான் வழிகெடுப்பானே தவிர நம்மளால லூஸாக்கி விட்டு போயிட்டான்னா ஷைத்தான் யாரையும் வழிகெடுக்கலை, எல்லாம் சொர்க்கவாசி ஆகிட்டான்னு அர்த்தமாயிரும். எல்லாத்தையும் கிறுக்கன் ஆகிட்டான்னு சொன்னால் கிறுக்கன்லாம் சொர்க்கத்தானே போவான். அதுக்கு முன்னாடி ஏதாவது செஞ்சுருந்தால் அதுக்கு வேண்டாம் எல்லாம் மன்னிக்காமல் இருந்தால் தண்டனை கொடுப்பான். அந்த கிறுக்கனானதுக்கு பிறகு அது ஷைத்தானுக்கு விருப்பமான எந்த காரியத்தையும் அவன் செய்ய மாட்டான். செஞ்சாலும் அவன் செஞ்சது இல்லை. அப்படி இருக்கும் பொழுது ஷைத்தான் பைத்தியம் முடிக்க வைக்குவானா? அது ஷைத்தான் நான் வழிகெடுப்பேன்னு தான் அவர்கிட்ட சொன்னான். என்ன சொல்லிட்டு வந்தாங்களா, உலில்லன்னஹும், அவங்கள வழிகெடுப்பேங்கிறான். இது வழிகெடுக்கிறதா? ஒருத்தனை கிறுக்கன் ஆக்குறது வழிகெடுக்கிறதாங்கிற? வழிகெடுக்கிறது இல்லை. அவனை சொர்க்கத்துக்கு சொல்லக்கூடிய பாதையை லேசாக்குறது. கிறுக்கன் ஆகிட்டு அவன் சொர்க்கத்துக்கு போயிடுவான், எந்த பாவத்துக்கும் கேள்வி கிடையாது. அப்படி ஒரு நிலை இருக்கும் பொழுது அப்போ ஷைத்தான் அதை செஞ்சாங்கிறது, கெட்ட காரியத்தை ஷைத்தானோட சேர்த்து பேசுறதுங்கிறது அன்றைய அரபுகள்கிட்ட சர்வசாதாரணமாக இருந்தது, முந்தைய சமுதாயத்தில் இருந்தது. அதாவது நல்ல காரியங்களை அல்லாவின் பக்கமும் கெட்ட காரியங்களை ஷைத்தானின் பக்கமும் சேர்த்து பேசுவது நல்ல மனிதர்களுடைய வழக்கமாக இருந்திருக்குது. அன்றைய அரபுலே நல்ல மனிதர் என்ன செய்வாங்க, ஷைத்தான் போட்டு என்னை கஷ்டப்படுத்துகிறானே, ஷைத்தான் போட்டு என்னை வறுமையில் ஆக்குறானு அப்படி என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. வறுமையை ஷைத்தானை கொண்டு வரான் அப்படி கிடையாது. அல்லாவை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ஷைத்தான்னு சொல்லிக்கிடுவாங்க. அந்த மாதிரியான வார்த்தை பிரயோகம் இருக்கிறதுனால தான் அய்யூப் நபி அவர்களுக்கு ஏற்பட்ட கடுமையான நோய், தாங்க முடியாத வேதனை, அதை பற்றி அல்லாவிடத்தில் அவர் பேசும்போது சொல்கிறாரு, ரப்ப அன்னி மசனிய ஷைத்தான் என்னை தீண்டி விட்டான், பின் உஸ்பின் அதாப், கஷ்டத்தினாலையும் வேதனையினாலையும் என்னை தாக்கி விட்டான். ஷைத்தான் இவ்வளோ கஷ்டம் கொடுத்துட்டானே, அப்போ நோயை கொடுத்துலாம் ஷைத்தானா? உடம்புலாம் சிறங்கு வந்துச்சுலாம் சொல்கிறாங்களே, இன்னும் பல நோய்கள் உபாதைகள் அதெல்லாம் ஷைத்தானை கொடுத்தான்? ஷைத்தான் கொடுக்கல, அல்லா தான் கொடுத்தான். ஆனால் என்ன செய்கிறாரு, ஷைத்தான் கொடுத்தா சொல்கிறார். அந்த மாதிரி அது போக நம்ம ஏற்கனவே சொன்ன 14-22 வசனம் இருக்குல்ல, அதுக்கு முரண் இல்லாமல் வழங்கணும்ல. அதில் என்ன வருதுன்னா, மாக்கானலி அழைக்குமின் சுல்தானின், உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சக்தி எனக்கு கிடையாது. கிறுக்கனாக்குறது ஆதிக்கம் செலுத்துறது. நான் கூப்பிடுவேன், நீங்கள் ஏற்றுக்கிருவீங்க, அவ்வளவுதானே தவிர என்னால் உங்கள் மீது எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது என்று ஷைத்தான் சொல்வதாக 14-22 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்படி இருக்கும் பொழுது அவன் எப்படி கிறுக்கனாக்குவான்? அப்போ ஷைத்தான் பிடிக்கப்பட்டவன்கிறது கிறுக்கனுக்கு சொல்கிற வார்த்தை அரபில் இப்படி ஆயிடுச்சு. எந்த கிறுக்கனாலும் ஷைத்தான் முடிச்சிருக்கு. நம்ம அந்த நம்பிக்கை இல்லாதால் கூட அப்படி சொல்லுவாங்க, ஷைத்தான் முடிச்சிட்டான்னு சொல்லி. ஷைத்தான் முடிச்சான்னு என்னென்னு கேட்டால், அந்த மக்கள் கிறுக்கு பிடிக்கிறது ஷைத்தான் வேலைன்னு அந்த மக்கள் நம்பினாங்க. நம்பிட்டு அந்த வார்த்தையை மக்கள் பயன்படுத்திட்டு வந்தாங்க. எவனுக்காக பைத்தியம் முடிச்சா ஷைத்தான் முடிச்சிட்டான்னு சொல்லுவாங்க. அவங்க விளங்குறதுக்காக வேண்டி, அவங்க பாஷையில் இறங்கணுங்கிறதுக்காக வேண்டி அதே ஸ்டைலில் அல்லாவும் சொல்லியிருக்கிறான்னு எடுக்கிறதே தவிர இதை வச்சுக்கிட்டு ஷைத்தான் நம்மளை பைத்தியமாக்குவான் அப்படின்லாம், ஷைத்தானுக்கு பைத்தியமாக்குனா அவனுக்கு லாஸ். அப்படி ஆக்க மாட்டான். ஆக்கினா நம்மளை கெடுக்க முடியாது. அதை ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அதாவது ஷைத்தான் இரத்த நாளங்கள்லாம் பூந்துருக்கான், ஜின்கள்லாம் இரத்த நாளங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிறார்கள் அப்படி இப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு, இதனால ஷைத்தான் மேலாடுவான்ங்கிறார். என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஒரு ஹதீஸ் அவர் சொல்லும்போது கேட்டுருங்க. நபி சொல்லுவாங்க, இன்ன ஷைத்தான் யஜ்ரி மின் பனி ஆதம் மின் இப்னி ஆதம் மஜ்ரத்தம். ஷைத்தான்கள், அந்த கெட்ட ஜின்கள் ஷைத்தான்கள் மனிதர்களுடைய ரத்த நாணங்கள் வரைக்கும் போறதுக்கான ஆற்றல் கொண்டது. மனிதர்களுடைய ரத்த நாணங்கள், ரத்த நரம்புகள் வரைக்கும் போறதுக்கான ஆற்றல் மிகுந்த படைப்பு அல்லாஹ் சின்ன கொடுத்திருக்கான். இதையும் புரிஞ்சுக்க முடியல. அறிவு சார்ந்த தலீல் தான், ஆதாரம் தான் வேணும் அப்படின்னா அது அறிவு சார்ந்த விளக்கத்தையும் கொடுக்கலாம். இப்ப பொதுவா ஒரு மனிதர் இருப்பாரு, அவருக்கு பொதுவான வேற மொழி தெரியாது. அரபி எடுத்துக்கலாமே, அரபு மொழி பார்த்து படிக்கவும் தெரியாது, குர்ஆன கூட சரளமா தெரியாது, அலிஃப் பார்த்தா பார்க்காம சொல்ல தெரியாது. ஆனா இப்படிப்பட்ட மனிதர் மீது அரபு மொழி தெரிஞ்ச ஜின் ஏறுச்சு அப்படின்னா அரபு மொழியை சரளமாக பேசுவாங்க. அந்த மனிதர், எந்த மனிதர் அரபு மொழியை பார்த்து படிக்க தெரியாதோ அரபு மொழியை சரளமா பேசுவாங்க. கேட்கிற கேள்விக்கு அரபில பதில் கொடுப்பாங்க. சூறாக்கள் சொல்ல மாட்டாங்க, சூறாக்கள் சொல்லுவாங்க கிடையாது, அரபு மொழி பேசுவாங்க. எந்த மனிதருக்கு அரபியுடைய சுத்தமான அறிவே இல்லையோ, ஒரே அடைய அரபு மொழி இவ்வளவு தெளிவா பேசுறாங்க அப்படின்னா நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள், அறிவுரை விஷயம் இன்னும் சொல்றது நிறைய இருக்குது. ஹதீஸ் சொல்றார், ஷைத்தான் ரத்த நாளங்களில் ஓதுறாண்ட ஹதீஸுக்கு ஓகே தான்.
அதை வச்சுக்கிட்டு நம்மளை மேலாடுவான்னு சொன்னால் நான் வந்து இருக்கிறேன்னா என் மேலே வேறு சைத்தான் வந்து உட்காந்து நான் போயிடுவேன், அந்த சைத்தானவன் ஆயிடுவேன். அப்படி ஆயிட்டோன்னு சொன்னால் அவனை மாதிரி செயல்களை நான் செய்ய ஆரம்பிச்சிருவேன். அது ஒரு மனிதனுடைய மேலாடுவதுன்னு அதுக்கு பேர் சொல்கிறாங்கல்ல, அந்த மேலாடுவான் என்பதற்கு ஆதாரமாக என்ன செய்கிறாரு, இந்த ஹதீஸை காட்டுறாரு. அதுபோக நடைமுறையில் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒருத்தனுக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் அவன் அரபியே தெரியாது, அரபிலாம் பேசுகிறான், பார்த்தியெல்லாம் எப்படி பேசுகிறான், அவன் குரானை கூட ஓத தெரியாது, அவன் அரபி பேசுகிறான்டா எப்படி பேசுகிறான், அந்த ஜின்னு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு பேச வைக்கிது அப்படின்றலாம் ஒரு ஆதாரத்தையும் அவன் சொல்கிறார். இதில் ரெண்டு விஷயத்தை கவனிக்கணும். ஒன்று வந்து என்னென்னு கேட்டால், இரத்த நாளங்களில் ஓடுறான் இருக்குல்ல, இரத்த நாளங்களில் ஓடுறாங்கிறது மேலாடுற அர்த்தத்துக்கு உள்ளதா? மேலாடினாலேயே அவன் வந்து இல்லாமல் போயிடுவாங்க. என் மேலே சைத்தான் மேலாடிட்டான் நம்பிட்டேன்னு சொன்னால் நான் அவுட் ஆகிடுறேன். அதுக்கு பிறகு எந்த காரியம் செஞ்சாலும் நான் செய்யலை, சைத்தான் தான் செய்கிறான்னு வந்துடும். அப்படி மேலாடினானே ஆனால் என்னை குற்றவாளி ஆக்க முடியாது. அதுவும் கிறுக்கனாகிற வேலை தான். மேலாடுவது என்பதும் பைத்தியமாக்குற வேலை. பைத்தியமாக்குற வேலையை செய்தான் செஞ்சான்னு சொன்னால் அதுக்கு பிறகு செய்கிற எல்லா காரியமும் செய்தான் தான் செஞ்சானே தவிர நான் செய்யலை, அப்படி எல்லாம் எடுத்துக்கிறவான்னு வந்துடும். அப்போ சைத்தான் அதை செய்வானா? கிறுக்கன் ஆகிட்டானா, கிறுக்கனுங்கிறக்காக நீங்கள் நல்லா மன்னிப்பாங்கிற அது விஷயம் தானே. ஆனால் இவங்க வாதப்படி சைத்தான் தான் அதை செய்கிறான்னு வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் சைத்தான் அதை செய்ய மாட்டான, கிறுக்கனாக்குன்னு அவன் லாஸில் அது மேலாடுனால கிறுக்கனாக்குறது தானே. மேலாடுன்னு சொன்னாலே நான் வந்து என்னை நான் இழந்துருவேன். அவன் என் மேலே உட்காந்துக்கிட்டு என்னுடைய உடம்பை அவன் பயன்படுத்துறதுனால தான் அவன் அரபியில் பேசுகிறான், நானும் பேசுகிறேன்ற மாதிரிலாம் ஒரு காரணத்தை அவர் சொல்கிறார். முதல் விஷயம், இந்த ரத்தத்தில் எல்லாம் சைத்தான் ஓடுறான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, எப்போ சொன்னாங்க? இது புகாரில் 2038 ஹதீஸு, 2039 ஹதீஸு, 3281, 7171 ஆகிய ஹதீஸுகளில் இந்த செய்தி வருகிறது. அதில் என்ன வருதுன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஏத்திகாஃப் இருக்கிறாங்க பள்ளியாசல் இருக்கும்போது அவங்க மனைவி அவங்கள பார்க்குறதுக்கு வரும்போது வீட்டுக்கு வாசலில் வந்து பள்ளியாசலுக்கு வெளியே நின்று என்ன செய்கிறாங்க, அவங்க மனைவிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. பள்ளியாசல் மனைவி வாசல் நிற்கிறாங்க, மனைவி சஃபியாட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது ரெண்டு ஆளுக்கு ரசூலுல்லாஹ் கடந்து போகிறாங்க. போகும்போது ஒரு டைப்பை பார்த்துட்டு போகிறாங்க. இருட்டில் வந்து ஒரு பெண்ணோட ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்களே, எந்த பெண்ணாக இருக்கும்னு வேறு மாதிரி என்ன மனசில் வருது அவங்களுக்கு. அப்படி போகிறாங்க. ரசூலுல்லாஹ் அந்த ரெண்டு பேர் போகிறத பார்த்துட்டு ரிசலுக்கு நில்லுங்க அப்படின்ட்டாங்க. நில்லுங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு, இதே மனைவி சஃபியா தான் அப்படிங்கிற நல்ல ஒரு என்ன சொல்கிறீங்க, எனக்கு தெரியும்ப்பா சைத்தான் ரத்தனாலலாம் ஓடுறான், உங்கள் உள்ளத்தில் ஏதாவது அதிலே சொல்ல காரணத்தை சொல்கிறாங்க. என்ன சரி ஒன்னி, அதாவது இன்ன சைத்தான எஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத் தமி வரைக்கும் அவர் சொல்கிறாரு. அதுக்கு பிந்தி ஒன்று ரசூலுல்லாஹ் சேர்த்து சொல்கிறாங்க. எப்படி, இன்னி ஹஷீத்து, நான் அஞ்சினேன், யுல்கேஃபி அம்புசிக்குமா செய்யா, உங்களுடைய மனசில் ஏதாவது தப்பான எண்ணத்தை போட்டுருவான் என்று நான் பயந்தேன். எதுக்கு என் மனைவி சஃபியான்னு சொன்னாங்கன்னு சொன்னால் அதை விட்டு கடந்து போய் வேறு மாதிரி பேசுவாங்க. யார்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க, இருட்டில் நின்றாங்களே, இந்த பொம்பளை யாராக இருக்கேன் அப்படின்னு சைத்தான் என்னத்தையாவது போட்டுருவான். அதுக்கு தான் நானே கூப்பிட்டு சஃபியான்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ இதில் என்னத்தை சொல்கிறாங்க, ரத்தத்தில் ஓடுறானுக்கு அர்த்தம் ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டாங்க. ரத்தங்களெல்லாம் ஓடுறான் என்றால் மேலாடுறான்ற அர்த்தத்தில் சொல்லலை. ரத்தங்களில் ஓடுறான் என்று சொன்னால் மனசில் தப்பான எண்ணத்தை, அதுதான் இருக்குன்னு ஒத்துக்கிறோமே, மனசில் தப்பான எண்ணத்தை போடுறது சைத்தானுடைய வேலை, அதுதான் நடக்குமே தவிர நீங்கள் மேலாடுறது வேறு டாபிக் இல்லை. மேலாடுறது அவனே காலி ஆகிடுறானே. எப்போ நீங்கள் மேலாடுறான்னு சொல்லிட்டீங்களோ அந்த மனிதன் அவுட் ஆகி வேற ஒரு சைத்தானில் வந்து உட்காந்துடுறாங்கிறீங்க. அப்போ அந்த உடலையே சைத்தானுடைய உடலாவில் ஆகிடுது. அப்படி வேலையை செய்ய மாட்டான சைத்தான் தான் எனக்கு அதிகாரம் இல்லைங்கிறானே. அதை ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். அதுக்கு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அரபிலாம் பேசுதுங்கிறார். நீ எந்த கிற்கண்டையா என்னை கூட்டிகிட்டு போ அரபி பேசுறேன்னு பார்ப்போம். எவன் வந்து அரபி பேசுகிறான்னு சொல்லி என்கிட்ட கூட்டிகிட்டு போ பார்ப்போம். அரபி பேசுகிறான்னு சொல்லி இந்த கூமுட்டைகள் விளங்காத ஒருத்தன் அவன் உளறான், கிறுக்கு பிடிச்சா உளர ஆரம்பிச்சிருவான். உளறது என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுக்கு தெரியாத பாஷையில் பேசணுன்னா அரபி பேசுகிறான், மலையாளம் பேசுகிறான்பாங்க. அவன் பேசுகிற மலையாளம்னா மலையாளம் தெரிஞ்சவன் தானே தீர்மானிக்கணும். அரபி மொழி பண்டிதர்கள் போய் சோதனை பண்ணி அவன் அரபி தான் சுத்தமான அரபி தான் பேசுகிறான்னு கண்டுபிடிச்சாங்களா? ஏதோ பல வார்த்தைகளுக்கு கேட்ட வார்த்தைகள்லாம் என்ன செய்யும், ஒரு கண்ட்ரோலில் இருக்கும். அறிவு இருக்கும்போது அறிவு இழந்துருச்சின்னு சொன்னால் ரெக்கார்ட் ஆனதெல்லாம் அப்படி வந்துக்கிட்டே இருக்கும். அதில் பல லாங்குவேஜ் கலந்து சொற்கள்லாம் வரும். அது பைத்தியத்தினால் ஏற்படக்கூடிய அந்த கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை இழந்துருச்சின்னு சொன்னால் ரெக்கார்டான அம்புட்டுமே வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் உளறலுங்கிறது. இந்த மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு சம்பவத்தை சொல்வதாக இருந்தால், டாக்டர் கோவன் ஒருத்தர் இருந்தார் இலங்கையில், மனக்கோலம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அவர் ஒரு பகுத்தறிவாளர் தான். அவர் இந்த பேய் பிசாசுக்கு எதிராக கடுமையான ஒரு விஷயங்களை செயலாற்றுன்னு ஒரு ஆள். அவர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இலங்கையில் ஒரு ஆளுக்கு பேய் பிடிச்சிருச்சான். பேய் பிடிச்சவொன்னே அவர் மலையாளம் பேசுகிறாருன்னு பரப்பி விட்றாங்க. ஊர் பூரா என்ன செய்யுது, இலங்கையில் உள்ளவங்களுக்கு சிங்களம் தெரியும், தமிழ் தெரியும், மலையாளத்து தெரிய வாய்ப்பே இல்லை. ஆனால் இலங்கையில் பேய் பிடிச்சவன் வந்து மலையாளம் பேசுகிறான். ஏன்டா மலையாள ஜின்னு வந்து உட்காந்துருச்சு, அவனுக்கு மலையாள சைத்தான் வந்து மேலாடுதுன்னு சொல்லி பரப்பி விட்டாங்க அவர் வாழ்ந்த காலத்தில்.
அவர் என்ன செய்கிறாரு, அதை கேள்விப்பட்டு தேடி அங்கே போகிறார். அதை போய் நம்ம பார்த்துருவோன்னு சொல்லி. ஏன்னா அந்த கோவூர் என்பவர் வந்து பூர்வீக மலையாளத்திலிருந்து இலங்கைக்கு போனவர். அதனால் என்ன செய்கிறாருன்னா, மலையாளம் பேச நான் பார்த்துட்றேன் அப்படின்னு போகிறாரு. போய் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவரை சோதிப்பதற்கு போன உடனே வந்து அவர் பேசின மலையாளத்தை கேட்டபோது அதில் ஒரு வார்த்தை கூட மலையாள சொல்லல. மலையாளம் பேசுகிறதா மக்கள் பரப்புனாங்கல்ல, உளறலை தான் என்ன செய்கிறாங்க, மலையாளம் நினச்சிக்கிட்டாங்க. நமக்கு தெரியாத பாஷையாக இருந்தால் என்ன செய்வோம், ஏதாவது பேரை சொல்லுவோம்ல, அப்படி போய் டெஸ்ட் பண்ணி இது வெறும் உளறலை தவிர ஒன்றும் இல்லை என்று அவர் கண்டுபிடித்தன்னு சொல்லி அந்த மனக்கோலம்னு புஸ்தகம் கிடைக்கும், வேண்டாம் படித்து பாருங்கள். மனக்கோலம்னு சொல்லி கோவூர் எழுதின புஸ்தகம் என்கிட்டயும் வந்து இருந்துச்சு, இப்போ இல்லை. அப்போ அந்த மனக்கோலம்ங்கிற அந்த புத்தகத்தில் என்ன செய்கிறார், கோவூர் எழுதியிருக்கிறார். என்ன எழுதுகிறாரு, மலையாளம் பேசுவதாக சொன்னார்கள், எனக்கு மலையாளம் தெரிஞ்சால் நானே அங்கே போனேன், அவன் பேசுகிறத நான் கேட்டேன், ஒரு வார்த்தை கூட மலையாளம் இல்லை. அந்த மாதிரி தான் இவர் சொல்லக்கூடிய அரபி, துல்லியமாக அரபி பேசுவார். எவன் பேசுனா கூட்டிகிட்டு வா. அரபி தெரியாத ஒருத்தனுக்கு பேய் பிடிச்சி அரபி பேசுனான்னு சொன்னீங்கன்னா நான் வர்றேன், அது அரபியான்னு நான் பார்க்குறேன். அரபி எந்த பாஷையாகவுமே இருக்காது. அவனு அதாவது நம்ம அரபி 4 வார்த்தை காதில் கேட்போம்லங்க, அது ரெக்கார்டு பதிஞ்சிக்கிறோம். இங்கிலீஷ் வார்த்தை 4 கேட்குறோமா, அது ரெக்கார்டு பதிஞ்சிக்கிறோம். பதிஞ்சாலும் மூளை என்ன செய்யணும்னு கேட்டால் அது தேவையில்லாதனால ஒதுக்கி வச்சிடும். அதை வந்து நம்ம தேவையானது மட்டும் எடுத்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அது கண்ட்ரோல் பண்ணக்கூடிய செக்ஷன், கண்ட்ரோல் பண்ணுற செக்ஷன் அடிபட்டுச்சின்னு சொன்னால் டேப் ரெக்கார்டில் ரெக்கார்டானது எல்லாம் பிழை ஆகிற மாதிரி என்ன செய்யும், அந்த இங்கிலீஷ் 4 வரும், மலையாளம் 4 வரும். அந்த மலையாளம்னா நம்ம வாழ்நாளில் கேட்டதாக தான் இருக்கும், கேட்டு நம்ம டேப் ரெக்கார்டில் ரெக்கார்டான வார்த்தையாக இருக்கும். மூளை இருக்கிற வரைக்கும் அதை கண்ட்ரோல் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஃபில்டர் பண்ணுற செக்ஷன் அடிபட்டவங்க என்ன ஆகுன்னு கேட்டால், அவன் பாட்டுக்கு என்னென்னலாம் இருக்குது, 4 மலையாளம் சொல்ல போடுவான், தமிழை போடுவான், இங்கிலீஷை போடுவான், சைனா மொழி அப்படி 4 வார்த்தை அவன் கேட்டிருந்தான் என்றால், அவன் வாழ்நாளில் ஏதாவது ஒன்று கேட்டிருந்தான் என்றால் கேட்ட அனைத்தும் பதிவாகாமல் இருக்காது. எதை கேட்டாலும் உள்ள பதிவாயிரும். ஆனால் அனைத்தையும் நம்ம வெளியே சொல்ல மாட்டோம். ஏன்னு கேட்டால் மூளை வந்து நம்ம கிறுக்கன் ஆக்கிடுவாங்க, தேவையானதான் சொல்லணும்னு ஃபில்டர் பண்ணி தருது. அந்த ஃபில்டர் செக்ஷன் அடிபட்டவனா என்னவாகுதுன்னு கேட்டால், என்னவெல்லாம் வாழ்நாளில் கேட்டானா அம்புட்டும் என்ன செய்யும், சம்மந்தம் இல்லாமல் ஒன்று கடை உலர வந்துக்கிட்டே இருக்கும். அதுதானே பைத்தியத்துக்கு காரணம். அது பைத்தியம் தான் அது காரணம். அது ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா அந்த செக்ஷனை சரி பண்ணிட்டோம்னு சொன்னால், அந்த கண்ட்ரோல் பண்ணுறதை கரெக்ட் பண்ணிட்டோம்னு சொன்னால் அது போயிடும், அந்த நோய் போயிடும். இதை கொண்டு வந்துட்டு என்ன செய்கிறாரு, ஒரு ஆதாரமாக காட்டுறாரு, அதுவும் தப்பு. அதுக்கப்புறம் வந்து அதில் அவர் சொல்கிறாரு, அதாவது ஒரு மூதாட்டி வந்தாங்களாம் ரசூல்லாட்ட. அவர் சொல்லும் போது வீடியோ கேட்டுருங்க. நபி ஒரு பயணத்தை மேற்கொண்டு போவாங்க. அப்போ ஒரு மூதாட்டி வருவாங்க, சொல்லுவாங்க, ஒரு பையனை கூட்டி வருவாங்க, சொல்லுவாங்க, நபியே என்னுடைய பையனுக்கு ஏதோ ஒன்று ஆகுது, 7 வருஷமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் ஒரு பிரச்சனையால. என்ன ஆகுது, ஏதோ ஒன்று ஆகுது, காலையில மாலையில ஒரு திருமாறி போயிடுறான், திடுக்குன்னு இருக்கான், என்ன பண்றதுன்னு சொல்ல முடியல. அப்ப நபி புரிஞ்சுக்கிறாங்க இது வேற விஷயமா இருக்கு. அப்ப நபி என்ன பண்ணாங்க, அந்த சிறுவனை கூப்பிட்டாங்க, வாயை திறக்க சொன்னாங்க, வேகமா ஒரு ஊதுனாங்க, ஊதிட்டு உடம்ப தட்டி அதுவல்லா ஆனா ரசூல் தான் சொன்னாங்க, அல்லாஹ்வை எதிரியே வெளியேறு, நான் அல்லாஹ்வோட ரசூல் பேசுறேன். அப்ப வெளியேறுக்கு என்ன அர்த்தம், உள்ள இருந்தாதான் வெளியேறுன்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப நபி சொன்னாங்க அதுவல்லா, அல்லாஹ்வோட எதிரியே வெளியேறு. இந்த சம்பவம் நடந்து போது நபி போயிட்டாங்க. திரும்பி மக்காக்கு வரும் பொழுது அதே முதல் மறுபடியும் வராங்க, கையில 2 ஆடுகள் கொண்டு வராங்க, அந்த பன்னீர் நெய் போன்ற விஷயங்களை கொண்டு வராங்க. நபியை பார்த்து சொல்றாங்க, நபியே நீங்க எப்ப என்னுடைய மகனுக்கு இப்ப நடந்துகிட்டீங்களோ அதுக்கு பிறகு இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. சுப்ஹானல்லாஹ், 7 வருஷமா பட்ட கஷ்டங்கள், நபியுடைய ஒரு ஊதுதல், ஒரு துவா, எந்த சூறாக்களை படிச்சு ஓதுற சூரா ஃபாத்திஹா எதுவுமே இல்ல, நபி வாயை திறந்து ஊதுனாங்க, உடம்ப தட்டுனாங்க, சொன்னாங்க வெளியே அல்லாஹ் எதிரியன்னு சொல்லிட்டு. உடனே இவ்வளவு பெருசா கிடைச்சிச்சு. அதுக்கு பரிசாக கொடுத்தாங்க, 2 ஆடுகளை கொடுத்தாங்க, இந்த பன்னீர் நெய்களை கொடுத்தாங்க. நபி ஒரு ஆட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு மொத்த திருப்பிட்டாங்க. என்ன சொல்றாரு, என் பையனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி ரசூல்லாட்ட வந்து சொன்னாங்களாம். ரசூல்லா என்ன பண்ணாங்கன்னா, உஹ்ருஜ் அதுவல்லா, அல்லாஹ்வுடைய எதிரியே வெளியேறு அப்படின்னு சொன்னாங்களாம். சொன்ன உடனே கம்ப்ளீட்டாக வெளியே போச்சான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளைக்கு பிறகு அந்த பொம்பளை காணிக்கையோடு கொண்டாந்து ரசூல்லா சந்திச்சு, நீங்கள் உஹ்ருஜ் அதுவுல்லான்னு சொன்னதுக்கு பிறகு இந்த பையன் நல்லா இருக்கிறான், எதுவுமே வரல, அப்போ ஷைத்தான் ஒன்று இருந்து வெளியேறுண்டா என்ன அர்த்தம், உள்ளே இருக்க போய் தான் வெளியேற சொன்னாங்க. அப்போ ஷைத்தான் வந்து மனுஷனுக்குள்ளே போய் நுழைஞ்சிருக்கிறான், ஒரு பையன் மேலே நுழைஞ்சிருக்கிறான். அதனால் ரசூல்லா வைத்தியம் பண்ணாமல் என்ன செஞ்சாங்க, உஹ்ருஜ் அதுவல்லா, அல்லாஹ்வுடைய எதிரியை வெளியேறு என்று சொன்னார்கள். இது சரியான ஹதீஸில் இருக்குன்னு வேற சொல்கிறார். இது சொல்லக்கூடிய செய்தி இருக்குதான்னு கேட்டால் இருக்குது, உஹ்ருஜ் அதுவல்லாங்கிறது இருக்குது. எப்படி இருக்குன்னா முஸ்னத் அஹ்மதில் இருக்கிறது. எப்படி வருதுன்னு கேட்டால், யஅலா பின் முர்ரா என்ற ஒரு ஆள் தான் இதை அறிவிக்கிறார். யஅலா பின் முர்ரா சொன்னதாக அறிவிக்கிற ஆள் யாருன்னு கேட்டால் மின்ஹால் இப்னு அம்ர் என்பவர் அறிவிக்கிறார். யஅலா என்பவர் இதை சொன்னாராம். யார்கிட்ட சொன்னாராம், மின்ஹால் இப்னு அம்ர் என்பவர்கிட்ட சொன்னாராம்.
அவரை பொறுத்த வரைக்கும் மின்ஹால் இப்னு அம்ர் லம் யஸ்மா ஏலா இப்னு முர்ரா, ஏழாவிடத்தில் எந்த ஒன்றையும் ஒரு கேட்டதே கிடையாது. இவர் காலம் வேற அவர் காலம் வேற. மின்ஹால் இப்னு அம்ர் என்பவர் அந்த ஏலா இப்னு முர்ராவை சந்தித்தவரோ அவர்கிட்ட செவியற்றவரோ கிடையாது என்று ஹதீஸ்களை அறிஞர்கள்லாம் முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அதை தான் ஆத்தன்டிக்கான செய்திங்கிறார். ஒருத்தர் கொடுத்த சந்திப்பே இல்லைன்னா அது பலவீனமாக போயிடும். சந்திப்பு இல்லைன்னா இடையில யாராவது ஒருத்தர் வேற ஆள்கிட்ட கேட்டிருப்பார், அந்த ஒரு ஆள் பொய்யாராக கூட இருக்கலாம். அந்த மாதிரி சந்தேகத்துக்குரிய செய்தியை தான் அவர் சொல்கிறார். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸும் அது முதல் சொன்ன ஹதீஸு அதுவும் அகமதில் தான் வருது, 17,549. இன்னொரு ஹதீஸ் அகமதில் வெறும் 59 ஹதீஸில் வருகிறது. அது என்னதுன்னா வஸ்ஸாங்கிறவர் சொல்கிறாரு, ரசூலுல்லாஹ்ட்ட நான் வந்தேன், இந்த மாதிரி ஒருத்தனுக்கு பைத்தியம் முடிச்சு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் நினைச்சாங்கன்னா அந்த மாதிரி ஓதி பார்த்தாங்க, அல்லாஹ்வுடைய எதிரியே வெளியேறுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அந்த இதே மாதிரியான சம்பவம் வேற ஒரு ஆளுக்கு வந்ததாக ஒரு செய்தி இருக்கிறது. அது இந்த செய்தி சரியான்னு கேட்டால் இதுவும் சரியில்லை. ஏன்னு கேட்டால் இதனுடைய அறிவிப்பாளர்கள் ஹிந்துங்கிற ஒரு அம்மா அறிவித்ததாக வருகிறது. ஹிந்து பின்தில் வாசி என்பவருடைய மகள் ஹிந்து அறிவித்தாள்னு வருது. இந்த ஹிந்து அறிவித்தாள்னா ஹிந்துன்னா யார், அவர் யார் என்று யாருக்குமே தெரியலை. யார்கிட்ட அறிவிக்கிறாங்கன்னா மத்தருங்கிறவர் அறிவித்ததாக சொல்கிறாங்க. அவர் பலவீனமான ஒரு ஆள் கிடையாது. நிறைய முன்கொத்தியான சனது அருந்த செய்திகளெல்லாம் இவர் அறிவிக்கிறாரு. அதனால் யார் என்று அடையாளம் தெரியாத ஒரு வழியாக அறிவிக்கப்படுற ஒரு செய்தி அது. அது போக இது குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்குது. எப்படி மாற்றமாக இருக்குது? எனக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லைங்கிறான். சைத்தான் என்ன சொல்கிறான்னா, உங்கள் மீது ஆதிக்கம்லாம் எனக்கு செலுத்த முடியாதுங்க, நான் சொல்லுவேன், நீங்கள் கேட்பீங்க, அவ்வளவுதான். தாவத்துக்கும் பஸ்தஜப்தும்லி, உங்களை நான் அழைத்தேன், நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க, நான் கூப்பிட்டேன் வந்தீங்க, அவ்வளோதானே, நான் என்ன உங்களை வலுக்கட்டாயமாக பண்ணினேங்கிறான். அப்போ இது வலுக்கட்டாயம் பண்ணுறதானே? உள்ளுக்குள்ளே நுழைஞ்சு உட்கார்ந்து கொண்டு அந்த சிறுவனுடைய அந்த இயக்கத்தை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு இந்த ஜின் சைத்தானுடைய செயல்பாடாக அந்த சிறுவனுடைய உடல் செயல்பட ஆரம்பிச்சுன்னு சொன்னால் இது கண்ட்ரோல் பண்ணுறது தானே? கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்கிறானே, எனக்கு பவர் இல்லைங்கிறானே. அந்த பவரை வாங்கிட்டு கேட்கவும் இல்லை. அல்லாட்ட கேட்கும்போது இல்லை உளியில் என்ன கேட்டான், என்னை அனுப்பு வெளியே போன்னு எல்லாம் சொன்னோன்னா என்ன சொல்லிட்டு வந்தான்? இல்லை உளியில் நகும், நான் உங்களை வழி கெடுப்பேன். போல ஆம்புர நகும், சில விஷயங்கள் நான் கட்டளையிடுவேன், நான் சொன்னது கேட்டவங்க நடப்பாங்க. போலை பற்றிக்கும் ஆதாரங்கள் அண்ணாம், கால்நடைகளுடைய காதுகளை அறுப்பார்கள். உலக உயர்ன ஹல்கல்ல, அல்லாவுடைய படைப்பு கோலத்தெல்லாம் மாற்றுவார்கள், அதெல்லாம் நான் செய்ய வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டான். அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஷைத்தான் நம்மளுக்கு தூண்டுதல் பண்ணுவானே தவிர, ஜின்னு தூண்டுதல் பண்ண முடியுமே தவிர என்ன செய்ய முடியாது? அவனே நம்ம மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு ஆதிக்கம் செலுத்த முடியாது. நமக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நான் யாருன்றே மறந்து போய் எனக்குள்ள அவன் உட்காந்துக்கிட்டு பேசுகிறான், அவன் தான் பேசுகிறான் அப்படின்னு மாறுவானேயானால் இது ஷைத்தான் ஆதிக்கம் செலுத்துறான்னு வருது. ஆதிக்கம் செலுத்த மாட்டாங்கிற குர்ஆன் வசனத்தை எங்கே கொண்டே போட போகிறீங்க? 14-22 வசனத்தை மட்டும் யாபத்தில் வச்சிங்கன்னா இது அம்புட்டுக்கு சேர்த்து ஒரே பதில், ஒரு வசனமே அம்புட்டுக்கு பதிலாக போயிடும். அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து என்னென்னா, ஜின்களை நம்ம நினச்சா வசப்படுத்தலாம், ஆனால் வசப்படுத்துகிற ஹராம், ஆனால் வசப்படுத்தலாம் அப்படின்னு என்ன செய்கிறாரு? அது ஒரு டயலாக் விடுறாரு. ஜின்களை வசப்படுத்த முடியுமா? ஜின்களை நம்ம கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர முடியுமான்னு கேட்டா ஃபத்வா அடிப்படையில் பார்க்கும் பொழுது கண்டிப்பா முடியும். ஜின்களை வசப்படுத்த கண்ட்ரோல கொள்ள முடியும். ஆனா இஸ்லாம் சொல்றது அது ஹராம். எப்படி சூனியம் சம்பந்தமா டாபிக் இருக்குல்ல, சூனியம் இருக்கா இல்லையான்ற பேச்சு இல்ல, சூனியம் இருக்கு, கத்துக்கிறது ஹராம். ஜின்ன வசப்படுத்த முடியும், சூனியத்தை கத்துக்க முடியும். ஜின்ன வசப்படுத்துவது ஹராம், சூனியத்தை கத்துக்கிறது ஹராம். எப்படி ஹராம்? நபி சொல்லுவாங்க, நான் நபியுடைய ஒரு வழக்கத்தை சொல்லி முடிச்சுப்பேன், சீக்கிரம் முடிச்சுக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். நபி தொழுதுகிட்டு இருப்பாங்க, அப்ப ஒரு ஜின்னு நபியோட தொழுகைய பாதிக்க செய்யும், டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கும். நபி ஜின்னுடைய கழுத்தை பிடிப்பாங்க. ஹதீஸ்ல வார்த்தை தெளிவா இருக்கு, ஜின்னுடைய நாக்கின் ஈரத்தை நபி கையில உணர்ந்தாங்க. நாக்கின் ஈரத்தை, அந்த சில்னஸ் நபி கையில உணர்ந்தாங்க. இந்த அளவுக்கு ஹதீஸ் இருக்கு. சஹாபாக்கள் பிறகு கேட்டாங்க, தொழுகைக்கு நபி என்ன வழக்கத்துக்கு மாற்றமா இருந்தீங்களே தொழுகையில இன்னைக்கு? அப்ப சொன்னாங்க, ஒரு ஜின் வந்துச்சு, அந்த ஜின் இப்படி என்னுடைய தொழுகையில பாதிப்பாச்சு, நான் புடிச்சிட்டேன். நான் எனக்கு மனசு நாடுச்சு, நான் அந்த ஜின்னை என்னுடைய மசூடைய தூண்ல கட்டி போடுவேன். காலை அடையும் பொழுது என்னுடைய பிள்ளைகள், சஹாபாக்களுடைய பிள்ளைகள் இந்த ஜின்னோட விளையாடிட்டு இருக்கட்டும், மனசு நாடுச்சு. ஆனா சொன்னாங்க, எனக்கு உடனே நபி சுலைமானுடைய துவா ஞாபகம் வந்துச்சு. நபி சுலைமானுக்கு என்ன துவா அவன் அல்லாஹ் கிட்ட கேட்டிருப்பாங்க அப்படின்னா, வஹபலி முல்கல் லா யம்பகி லி அஹதி மின் பஅதி, யா அல்லாஹ் எனக்கு பிறகு வரக்கூடிய எந்த மனிதனுக்கும் இந்த சக்திகள் இருக்க கூடாது, அப்படிப்பட்ட ஒண்ணு எனக்கு கூட யா அல்லாஹ். அப்ப அல்லாஹ் அந்த நபி கொடுத்திருப்பா ஜின்களை வசப்படுத்த சக்தி. அப்ப ஜின்களை இந்த ஆயத்தை வச்சு மக்கள் சொல்லுவாங்க, அப்ப ஜின்களை வசப்படுத்த முடியாது. ஏன்னா இப்ப சுலைமான் சாமுடைய துவா இப்படி இருக்கு, அல்லாஹ் ஏத்துக்கிட்டா வசப்படுத்த முடியாது. வசப்படுத்த முடியாதுன்னு கிடையாது, வசப்படுத்த முடியும், வசப்படுத்த கூடாது, முயலக்கூடாது. ஏன் கூடாது? அந்த ஜின்கள்
என்னென்ன விஷயங்கள் இருந்தா நான் அவங்க கண்ட்ரோல்ல வருவேன் லிஸ்ட் போடுமோ அது எல்லாமுமே அல்லாஹ்வுக்கு குஃபர் செய்யறது, ஷிர்க் செய்யறது. அப்ப இதனால சொல்லி கொடுத்தாங்க நமக்கு இந்த விஷயங்கள் கூடாது. நபியும் இதே விஷயங்கள் சொல்லி விட்டுட்டாங்க. இதனால நான் அவங்களை இது பண்ணல, கட்டி போடல. நபி சுலைமானோட எதுவும் ஞாபகம் வந்துருச்சு. அப்ப இங்க அதையும் கேட்டுக்கிறங்க. வசப்படுத்தலாம், ஆனால் வசப்படுத்துகிற ஹராமுங்கிறதுக்கு இது ஆதாரம் காட்டுறாரு. இதில் வசப்படுத்துகிற ஹராமுங்கிறது வசப்படுத்தலாம்னு எங்கே வருது? புகாரில் ஒரு ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் எனக்கு ஜின் தொழுதுகிட்டு இருக்கும்போது ஒரு ஜின்னு சேட்டை பண்ணிச்சு, அதை பிடிச்சி நான் உங்களுக்கு காட்டலாம்னு நினச்சேன். ஆனால் சுலைமான் நபி துவா செஞ்சது யாவும் வந்துச்சு, அதனால நான் அதை விட்டுட்டேன் அப்படின்ட்டாங்க. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், சுலைமான் நபிக்கு அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான். ஜின்களை வசப்படுத்தி கொடுத்தல் என்பது ஜின்னுடைய பவர் என்ன, நம்ம பவர் என்ன? மார்க்கத்தின் குர்ஆனுடைய பிரகாரம் கூட ஜின்னுடைய பவர் என்னவா இருக்கிறது? பக்கத்து நாட்டில் ஒரு ராணி இருக்கிறாங்க, அவங்களுடைய சிம்மாசனத்தை தூக்கிட்டு வர சொல்கிறாரு சுலைமான் நபி. அந்த சுலைமான் நபி சொன்னோன்னு அந்த ஜின்னு என்ன செய்யுதுன்னு கேட்டால், நான் வந்து கண் மூடி திறக்கிறதுக்குள்ளே கொண்டு வந்துடுவேன். கண் மூடி திறக்க எவ்வளோ நேரம் ஆகும்? அவ்வளோ நேரத்துக்குள்ளே நான் வந்து அந்த சிம்மாசனத்தை கொண்டு வருவேன் சொல்லிட்டு முடிக்கல, அந்த சிம்மாசனம் இங்கே இருக்குது. அப்போ அவ்வளோ மின்னல் வேகத்தில் போய் எடுத்துகிட்டு வந்திருக்குன்னு குர்ஆன் சொல்லுது. அவ்வளவு வலிமையாக இருக்கக்கூடிய ஜின்னை நீ போய் வசப்படுத்துவீங்களா? ஒரு மிதிக்கு தாங்குவோமா? நம்ம வசப்படுத்துகிற அளவுக்கு பலவீனமான படைப்பு. ஆட்டை வசப்படுத்தலாம், மாட்டை வசப்படுத்தலாம், அவைகள் பகுத்தறிவு இல்லாத உயிரினங்கள். ஜின்னுக்கு பகுத்தறிவு இருக்க, இபாதத்து செய்ய கட்டளைப்பட்டிருக்காங்களே, உமா ஹலகுத்துல் ஜின்ன ஒல் இன்ச இல்லால் யாபுதூன், என்னை வணங்குவதற்கு ஜின்னை படைச்சிருக்கேன்னு. ஜின்னுங்கிறது ஒரு யானைன்னு சொல்லுங்க, வசப்படுத்தலாம். அதில் சைஸு பெருசாக இருந்தாலும் மூளை கிடையாது. அது சிங்கத்தை வசப்படுத்த முடியுமா? அதை கூட படுத்தலாம். என்கிட்ட ஆறாவது அறிவு இல்லை அதுக்கு. ஆனால் ஜின்னுக்கு ஆறாவது அறிவு இருக்குதே, ப்ளஸ் வலிமை அதிகமாக, நம்மளோட வலிமை அதிகமாக இருக்க, நம்மளை மாதிரி அறிவும் இருக்கிறது, நம்மளை விட வலிமை அதிகமாக இருக்கிற ஒரு படைப்பை வந்து பலவீனமான மனசை இப்படி கட்படுத்துவான். ஒரு மிதிச்சிட்டு போயிருமே, நீ சிந்திக்கிற மாதிரி அதுவும் சிந்திக்குமே, நீ விளங்குற மாதிரி அதெல்லாம் விளங்குமே, நீ போடுற பிளான் மாதிரி அதுவும் பிளான் போடுமே. அப்படிப்பட்ட ஒரு படைப்பாகவும் வலிமையாகவும் இருந்தால் கட்டுப்படுத்த இயலுமான்னு சாதாரண ஆளு சொல்ல முடியுமா? சாதாரண ஒரு மனுஷன் கூட சொல்ல முடியாது. அப்போ ஜின்களை வசப்படுத்தல் என்பது வந்து அது சாத்தியமே கிடையாது, அதுக்கு வேறு கிடையாது. அப்போ வந்து சுலைமான் நபி விஷயத்துக்கு என்ன வருதுன்னு கேட்டால், சுலைமான் நபிக்கு வந்து ஜின்னை வசப்படுத்தி கொடுத்தான்ல, அதை பற்றி குர்ஆனில் வந்து சொல்லும் பொழுது, அதாவது மினன் ஷையாத்தீன் மை யகூஸூன லஹு, சைத்தான்களில் அவருக்காக முத்து குளிக்கக்கூடியவர்கள்லாம் இருந்தார்கள். யாமனூன் அமலன் துருதாளிக்க, இது அல்லாத வேறு பல காரியங்களை எல்லாம் சுலைமான் நபிக்கு செஞ்சு கொடுப்பார்கள். அதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஓ குன்னாலஹும் ஹாஃபிலீன், அந்த ஜின்களுடைய நடவடிக்கைகளை நம்ம கண்காணித்து கொண்டே இருந்தோம். 21:82 வசனத்தில் சுலைமான் நபிக்கு வசப்படுத்தி கொடுத்துட்டு, சுலைமான் நபிக்கு பயந்துட்டு ஒழுங்காக நடக்கலை, நான் கண்காணிச்சிட்டே இருந்தேன், டேய் மீறின தொலைச்சிருவேன் என்று ஒரு அச்சத்தை போட்டு மலக்குகள் மூலமாக ஏதோ ஒன்று செஞ்சு கண்காணிக்க ஏற்பாடு பண்ணிட்டு தான் ஜின்கள் எல்லாம் வசப்படுத்தி கொடுத்தான். அப்போ ஜின்கள் வந்து சுலைமான் நபிக்கு பயந்துக்கிட்டுலாம் செய்யலை, நாம் கண்காணிச்சிக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லி காட்டுறான். அதாவது எப்படி சொல்கிறான்னு கேட்டால், பீதினி உமினல் ஜின்னி, இது 34:12 வசனத்தில் இருக்கிறது. ஜின்களில் மையாமலு பயன எதைகி, அவருக்கு முன்னால் பீதினி ரப்பிஹி, இறைவனின் கட்டளை பிரகாரம் பல காரியங்களை செய்து கொடுக்கக்கூடிய ஜின்கள் இருந்தார்கள். ஒமை எசுகு மின்ஹும் அன் அமரினா, நமது கட்டளையை எந்த ஜின்னாவது மீறுமையானால் நுதிக்குஹுமின் அதாபி சாயிர், கடும் நரக வேதனை அளித்து விடுவோம் என்று எச்சரிக்கை பண்ணியிருந்தோம். அதுக்கு பயந்துக்கிட்டு தான் ஜின்கள் வந்து சுலைமான் நபிக்கு கட்டுப்பட்டாங்கிறான். அப்போ சுலைமான் நபி கட்டுப்பட்ட விஷயத்தை 34:12 வசனத்திலையும் 21:82 வசனத்தையும் நல்லா சொல்லும் பொழுது, ஜின்களுக்கு நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், கண்காணிச்சிட்டு இருந்தேன், மீறினா தொலைச்சிடுவேன் எச்சரிக்கை பண்ணியிருந்தேன். அதன் காரணமாகத்தான் சுலைமான் நபிக்கு அல்லாஹ் வந்து என்ன செஞ்சான், ஜின்களை கட்டுப்பட வச்சான் இருக்குது. அதனால தான் சுலைமான் நபி கேட்டார், யாரில் இந்த மாதிரி ஒரு ஆட்சியை யாருக்கும் கொடுத்துடாத, எனக்கு கொடுத்த ஒரு ஆட்சியை கொடுக்காதுன்னு கேட்டாங்க. அல்லாஹ் அதை ஏற்றுக்கிட்டான். அந்த துவா யான் வந்தவொன்னு தான், ஆஹா நமக்கு கட்டுப்படுத்த முடியாத அப்படின்னு ரசூலுல்லாஹ் கைவிட்டாங்கன்னு இருக்குது. அப்போ எப்படி கட்டுப்படுத்த முடியும்? அல்லாஹ் கட்டுப்படுத்தி கொடுத்தா தானங்க முடியும். அல்லாஹ் சுலைமான் நபிக்கு தானே கட்டுப்படுத்தி கொடுத்தான், வேறு யாருக்கும் ஜின்னை வந்து இயல்புல கட்டுப்படுத்த முடியாது. அல்லாஹ் நாடினால் எனக்கு வந்து பேச்சுக்காக வேண்டி எனக்கு இறைவன் ஜின்னை கட்டுப்படுத்த நாடுனா அந்த ஜின்னுக்கு ஆர்டர் பண்ணிவிட்டு இந்த சொல்லிட்டேன் நீ கொஞ்சம் நடப்பாங்கன்னு என்ன சொல்லிடுவான். அப்போ எனக்கு மட்டும் அது கட்டுப்படும், அது எனக்காக கட்டுப்படாது. அல்லாஹ்வுடைய ஒரு கண்காணிப்பு இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு, கண்காணிக்கிறதுக்குன்னா மலக்கெல்லாம் நியமிச்சிடுவான்ல, அதெல்லாம் ஜின்களுக்கு தெரியும்ல, நம்மளை பார்க்குறாங்க, வலிமையான ஆளை கொண்டு எல்லாம் கண்காணிக்கிறான் அப்படிங்கிற ஒரு பயத்தை ஏற்படுத்தி தான் ஜின்களை வந்து மனிதனுக்கு வசப்படுத்தி கொடுத்தானே தவிர அது சுலைமான் நபிக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் கொடுக்காதுன்னு துவாவும் செஞ்சிட்டார் அவர். அதுக்கு முந்தி யாருக்கா கொடுத்துருந்தா கூட பிரச்சனை இல்லை, எனக்கு பிறகு இந்த ஒரு மாதிரியான ஒன்றை எவருக்கும் கொடுத்துறாது அல்லாஹ் அப்படி ஒரு துவா செஞ்சார். ரப்பி ஹபுலன் ஹப்லி முல்கன் லா எம்பகையில் அஹதி மிம்பாதி,
எனக்கு பிறகு யாருக்கும் இல்லாத ஒரு அதிகாரத்தை எனக்கு கொடுன்னு அவர் கேட்டார். அந்த அடிப்படையில் தான் அவருக்கு ஜின்களை வசப்படுத்தி கொடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது இவர் ஜின்னை வசப்படுத்தலாங்கிறார். ஜின்னை என்ன செய்யலாம்? வசப்படுத்தலாம். அதுக்கெல்லாம் சில சிற்கான குஃப்ரான வார்த்தைகளை சொன்னால் வசப்படுத்தலாம். ஆனால் ஹராமு வசப்படுத்தலாம் அப்படிங்கிறார். சரி, வசப்படுத்தல் ஹராம்னு வச்சுக்கிறோம். அது வசப்படுத்த முடியுமான்னு ஒரு டெஸ்ட் பண்ணிடுவோமா? எவன் ஜின்னை வசப்படுத்தியிருக்கான்னு அவனை கூட்டிகிட்டு வா. நமக்கு தானே ஹராமு. ஆனால் அதை நம்பாதவன் வசப்படுத்தி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான்ல, அவனை கூட்டிகிட்டு வா. நான் டெஸ்ட் பண்ணி அவன் ஜின்னு இல்லைன்னு நான் காட்டுறேன். ஜின்னு வசப்படுத்தி வச்சுருந்தான்னு சொன்னால் ஜின்னு செய்கிற வேலையை செய்யலும்னுங்க. அவர் ஜின்னு வசப்படுத்தணும்னு கூட்டிகிட்டு வா. நான் அருவாள் எடுத்து வெட்டுவேன். அவன் ஒன்றும் செய்யக்கூடாது. ஜின்னு தான் தடுக்கணும். தடுக்க சொல்லி பார்ப்போம். அவர் ஜின்னு வசப்படுத்தி வச்சுக்கிறாள் என்கிட்ட கூட்டிகிட்டு வா. நான் ஒரு அருவாளை எடுத்து அவனுடைய கழுத்தை கிட்ட செத்துருவான். வேணாம், கையை வெட்டுறேன். கையை வெட்டும்போது அவன்கிட்ட சொல்லிட்டே வெட்டுறேன். ஆனால் அவன் என்ன செய்யக்கூடாது? கையால் தடுக்கக்கூடாது. அவன் ஜின்னை விட்டு தடுக்க சொல்லணும். நான் வெட்டுவேன், அந்த ஜின்னு கத்தியை பிடிக்கணும். அப்படி அவர் டெஸ்ட் பண்ணால் தெரிஞ்சு போயிருவான் இல்லையா? ஜின்களுக்கு அவ்வளோ பவர் இருக்கா இல்லையா? அல்லது என்ன செய்யணும்? நான் அந்த ஜின்னு வசப்படுத்துறேன்னு நான் கேட்பேன். அடைய ஜின்னு வசப்படுத்தி ஹராமாச்சு, நாங்கள் செய்யக்கூடாது. நீ ஜின்னை வசப்படுத்தி வச்சிருக்கிற, நீ போய் என்ன பண்ணுன்னு கேட்டால் அந்த கோளாறு தங்க வயல் இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு 200 கிலோ தங்கத்தை கொண்டு வான்னு நான் சொல்கிறேன். சொன்னால் கொண்டு வரணும். ஜின்னு வசப்படுத்தினா உங்ககிட்ட 100க்கும் 50க்கும் பிச்சை வாங்கிட்டு தெரியுறான். அப்போ ஜின்னை வசப்படுத்தினவன் என்ன செய்யணும்? நான் சொன்னதையெல்லாம் செய்வானே, அவன் செஞ்சிட்டான்னு சொன்னால் வசப்படுத்துகிறான்னு அர்த்தம். அப்போ ஜின்னுடைய பவர் என்ன நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சுலைமான் நபி சொன்ன மாதிரி கண்மூடி திறப்பதற்குள்ளே எங்கே உள்ள ஒன்றை கொண்டு வந்துடும் இருக்கா இல்லையா? இப்போ வெள்ளை மாளிகையில் உள்ள ட்ரம்பு உட்காந்துருக்கிற சேரை கொண்டு வாண்டா அது கொண்டு வந்து தந்துடும் எனக்கு, கண்மூடி திறக்கிறதுக்குள்ளே. அப்படி ஒருத்தன் என் முன்னாடி செஞ்சு காட்டினான்னு சொன்னால் அவன் ஜின்னை வச்சுருக்கான்னு நான் விளங்கிக்கிடுவேன். அப்படி நிரூபிச்சு பாரு. என்னமோ நிரூபிக்கப்பட்ட உண்மை மாதிரி பேசுகிறார். கப்ஸா அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஜின்னு வச்சுக்கிறோன்னு சொல்லி அதை நம்பிக்கிட்டு அது வசப்படுத்த முடியும். ஆனால் வசப்படுத்தக்கூடாது, ஹராம். அது வசப்படுத்த 7 மாண்டா 7. அது சிற்கான சில காரியங்களை செய்யும்போது ஜின்னு வசப்பட்டோம்னு விட்டு அடிக்கிறது. எங்கே அது எடுத்த? ஜின்னை வசப்படுத்தலாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? அவன் தான் சொல்கிறான் எனக்கு பவரே இல்லைங்கிறானே. நான் எந்த சுல்தான் மாக்கானிலி அலைக்கும் என் சுல்தானின், உங்கள் மீது எனக்கு எந்த பவரும் இல்லை. இல்லான் தவுத்துக்கும், நான் உங்களை கூப்பிட்டேன். ஃபஸ்ட்டு ஜபத்தும்லி, அதை ஏற்றுக்கிட்டீங்க. அதை தவிர எனக்கு உங்களுக்கு ஒன்றும் கிடையாதுன்றானே. அப்போ எப்படி என்னை வசப்படுத்துவான் அவன்? எப்படி நான் எப்படி அவனை வசப்படுத்துறது? அதுவும் பொய்யா தான் சொல்கிறார். அதனால் இந்த ஆதாரமும் தப்பாக போயிடுது. அதே மாதிரி அடுத்து ஒன்று சொல்கிறார். ஒரு பெண்ணுக்கு வலிப்பு வரும்ல, ரசூலோட கேட்பாங்கல்ல, வலிப்பு வரும்போது அவர் ஆடையெல்லாம் விலகிறது. அதனால் எனக்கு நீங்கள் வலிப்பு துவா செய்யுங்கன்ன உடனே நான் துவா செய்கிறேன், ஆனால் நீ சபுர் செஞ்சுட்டா உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படிம்பாங்க. இல்லை நான் சபுர் செஞ்சுக்கிறேன்ருவாங்க. அப்போ அந்த அம்மா கேட்பாங்க, எனக்கு ஆடை விலகாமல் இருக்கிறது மட்டும், வலிப்புக்கு நீங்கள் பிரச்சனை இல்லை, ஆடை விலகும் போது பொது இடத்துல நான் விழுந்துடுறேன், அதுக்கு மட்டும் நீங்கள் துவா செய்யுங்கன்னு ரசூல் அதுக்கு துவா செய்வாங்கன்னு அந்த ஹதீஸை பல தடவை நம்ம கேட்டிருப்போம். புகாரி, முஸ்லீம் உட்பட எல்லா நூல்களையும் வந்திருக்கிறது. அந்த ஹதீஸை அவர் சொல்லிவிட்டு இந்த இதுக்கு காரணம் அது ஜின்னு பிடிச்சதான் காரணம், அது பஜாரில் வந்திருக்குங்கிறார். அவர் பாயிண்ட் அதுக்கு தான் கொண்டு வர்றார். இந்த விலகுனதுக்கு ஆடை விலகி காக்கா வலிப்பு வர்றது காரணம் என்னென்னு கேட்டால் ஜின்னு மேலாடி இருந்துச்சு அப்படின்னு என்ன செய்கிறாரு, பஜாரில் ஒரு அறிவிப்பு வந்திருக்குன்னு அவர் சொல்கிறார். அந்த அது கேட்டீங்களா அந்த வீடியோ? அப்ப இந்த அறிவிப்பு சம்பந்தமான வரக்கூடிய செய்திகள்ல பஸார்னு சொல்லக்கூடிய புத்தகத்துல சஹீஹான ஹதீஸ் அடிப்படையில் வந்த செய்தி என்ன அப்படின்னா, அந்த பெண்மணிக்கு ஜின்னுடைய தாக்குதல் இருந்துச்சு. ஜின் அந்த பெண்ணின் மீது உடம்புல ஏறும். அந்த வலியை எப்படி வெளிப்படுத்த முடிய தெரியாம உடம்புல வலிப்பு வரும். அப்ப ஜின்னுடைய தாக்கம் இருந்த காரணத்தினால அந்த பெண்மணி இந்த ஷிகாயத்தை கொண்டு வந்தாங்க. நபி இப்படி சொன்னாங்க, சொர்க்கம் கொடுக்கறேன்னு உடனே, சொர்க்கத்துக்கான கேரண்டி கொடுக்கறேன்னு உடனே என்ன சொன்னாங்க, நான் வலியை தாங்கிக்கிறேன், நான் சொர்க்கத்தை கொடுங்க நபி. அப்ப எந்த அவர் சொல்ல எப்படி அபுதாவுல முஸ்னதுல் பஸாரில் வருது எப்படின்னா, ஜாத் இம்ராத்துன் பிஹா லமமுன். லமமுன்னா ஷைத்தானுடைய தீண்டுதல் லமமுவாங்க. அது ஷைத்தானுடைய தீண்டுதல் ஏற்பட்ட ஒரு பெண் ரசூல்லாட்ட இந்த மாதிரி எனக்கு துவா செய்யுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னு ஒரு செய்தி போட்டு இதுலேருந்து என்ன வழங்குதுன்னு கேட்டால், அந்த பொம்பளைக்கு காக்கா வலிப்பு வந்தது காரணமே அது நோய் கிடையாது, ஜின்னு போய் பிடிச்சிருச்சு, ஜின்னு பிடிச்ச காரணத்தினால்தான் அது நடந்துச்சின்னு சொல்லி இந்த பஸாரில் வர்றதை வச்சுக்கிட்டு அம்புட்டு இதுக்கும் விளக்கம் கொடுக்குறாரு. எல்லா ஹதீஸ்லையும் வந்தது காக்கா வலிப்புன்னு வருது. காக்கா வலிப்புக்காக தான் துவா செய்ய சொல்கிறாங்க. ஜின்னுண்டால அந்த உஹுருஜ் அதுவல்லா அல்லாவுடைய எதிரியை ஓடுனா ஓடி போயிருமே, அது அப்படிப்பட்டது கிடையாது. இன்னும் சொல்ல போனால் காக்கா வலிப்பு வர்றதுலாம் ஜின்னுடைய ஆதிக்கத்தில் உள்ளதா? ஜின்னுடைய ஆதிக்கத்தில் உள்ளதுன்னு நீங்கள் ஓன் சொல்லுப்படி வச்சா கூட ஜின்னு மேலாடி விட்டது என்றால் பெரிய பெரிய காரியத்தை செய்யணும். ஜின்னு மேலாடி விட்டு எதுக்கு பலவீனமான நிலைக்கு போகிறாங்க? ஜின்னு மேலாடி விட்டு எதுக்கு வலி போடுற அளவுக்கு ஆகுறாங்க? அப்போ வலிப்பை அந்த சம்பவம் நூற்றுக்கணக்கான ஹதீஸ்களில் வருகிறது. எல்லாத்துலேயுமே வலிப்பு நோய் வந்ததாக வந்திருக்கும் பொழுது ஒரே ஒரு செய்தியில் இந்த மாதிரி அவங்க லமம் வந்திருக்கு. லமம்ண்டா சைத்தானுடைய தீண்டுதற்கு அந்த வார்த்தையை சொல்லுவாங்க.
அவங்க சைத்தானுடைய ஜின்னுடைய தீண்டுதல் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ அது ஒரு சாதாரண ஹதீஸை நிராகரிக்க வேண்டியதானே? அந்த சம்பவத்தை தப்பாக சொல்கிறாங்கன்னு ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த பவர் கொடுக்கலையே, காக்கா வலிப்பு வர்றதுக்கான அந்த அதிகாரம்லாம் சைத்தானுக்கு கொடுக்கலையே. ஜின் சைத்தான் வந்து கையை முடக்கிறது, காலை மடக்கிறது, நொண்டியாக்குறது, குருடாக்குறது அதெல்லாம் செய்ய முடியுமா? மனசில் உள்ள விஷயங்களை தான் செய்ய முடியுமே தவிர கெட்ட எண்ணம் உண்டாக்க முடியுமே தவிர இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்ய முடியாது. அதனால அதுவும் தப்பாக போச்சு. அடுத்து என்னென்னு கேட்டால் இன்னொன்று சொல்கிறாரு, ஜின்கள் வந்து கெட்ட கனவுகளை உண்டாக்கும். வந்து எப்படிப்பட்ட பெரிய சஹாபிக்கெல்லாம் உண்டாக்கி இருக்குது, ஹாலித் இப்னு வலீதுக்கெல்லாம் உண்டாயிருக்குன்னு ஒரு வீடியோ போடுறார். அதையும் கேட்டுருங்க. அவங்க சொல்லுவாங்க நபி கிட்ட வந்து, நபியே உரவ்விஉ ஃபீ மனாமி, எனக்கு நைட்ல நிம்மதி இருக்க மாட்டீங்க, இரவு தூங்கும் பொழுது பயங்கரமான ஏதோ நடந்துகிட்டே இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல, பயங்கரமான கனவுகள் வருது, பயங்கரமான விஷயங்கள் நடக்குது. யாருக்கு? அவ்வளவு பெரிய சஹாபி, சுப்ஹானல்லாஹ். கெட்ட கனவுன்னு சொல்றாங்க. நபி சொல்லி கொடுத்தாங்க, நீங்க இந்த துஆவை ஓதிட்டு தூங்குங்க. அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்ம மின் கதபிஹி வ இகாபிஹி வ ஷர்ரி இபாதிஹி வ மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன் வ யஹ்துரூன். இந்த துஆவை ஓதிட்டு தூங்குங்க, உங்களுக்கு கண்டிப்பா இந்த பிரச்சனை இனி இருக்காது. அதே போல ஓத ஆரம்பிக்கிறாங்க, மறுபடியும் இந்த பிரச்சனையை கொண்டு நபியை பார்த்து வரல. அதில் என்ன இருக்கு, இந்த கனவுல இருந்து வருவாங்கிறது இருக்குல்ல, அது வந்து நம்ம மறுக்கிறது கிடையாது. ஏன்னா மனசில் தோன்றதானே. சில கெட்ட கனவு வரும்போது சைத்தான்ட்டு வந்து ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, இது வசப்படுத்துறதுக்கு வராது, கனவுல என்ன வேண்டாலும் வரும். கனவுல வந்து இவருக்கு கெட்ட கெட்ட கனவுகள்லாம் வருது, சைத்தானால தான் வருதுன்னு சொல்லி அவர் கேட்டிருக்காருல, அதுக்கு ரசூலுல்லாஹ் அவர் துவா செஞ்சு கொடுத்துருக்காங்களா, அது மட்டும் சரியான செய்தியாக இருக்குது. இதுலேருந்து வசப்படுத்தல் எப்படி வரும்? சைத்தான் வந்து நமக்கே தெரியாமல் கனவுல பல காட்சிகளை காட்டுவான். கனவுல காட்டலாம், நிஜமா கற்பனையாக தோற்றம் தானே, அந்த மாதிரி தோற்றங்களை சைத்தானை ஏற்படுத்துவான் என்று ரசூலுல்லாஹ் உள்ளத்தில் ஒரு பயத்தை ஏற்படுத்துகிற காரியத்தை செய்வான்ங்கிறாங்கல்ல. அதுக்கு விளக்கமாக நல்ல கனவு அல்லாட்டிருந்து வர்றது, கெட்ட கனவு சைத்தான்ட்டிருந்து வர்றது. கெட்ட கனவு வந்தால் இடது பக்கம் துப்பிட்டு அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லுங்கன்ற ரசூலுல்லாஹ் வழிகாட்டியிருக்கிறாங்க. அதனால் இது ஒன்று மட்டும் தான் அவர் சொன்னதில் உண்மை. ஆனால் இதில் இருந்து வசப்படுத்தலாம்னு சொல்வதோ, சைத்தானுக்கு ஆதிக்கம் வருதுன்னு சொல்வதோ தப்பு. சைத்தான் வந்து மனசில் எண்ணத்தை போடுவதற்குரிய வேலையை செய்வான். கனவுல வர்ற அந்த மாதிரி தான், உள்ளுக்குள்ளே போய் அவன் கனவுல மனசில் தவறான எண்ணம் வர்ற மாதிரி ஒரு காட்சியை காட்டுறான் அப்படிங்கிறது. அதனால் மொத்தத்தில் இவர் கூட்டுற எல்லாமே வந்து